பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகேண்ணா. மகேஷ் ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, ஆனா அவர் மேல வரல. அவர் இப்ப காணோம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கும் பண்ணிருக்காரு. ரிமூவ்டு லிஸ்ட்ல பேர் இருக்கும் பாருங்க. என்ன ப்ரோ? ரிமூவ்டு லிஸ்ட்ல பேர் இருக்கும், அங்க இருந்து ரிமூவ் பண்ணி. இல்ல அப்படின்னா என்னன்னா இது பண்ணியிருப்பேன். பேர் என்ன, ஆட் டு ஸ்பீக்கர் கொடுக்க போல கை மாறி போயிருக்கும். அவ்வளவுதான், நான் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு மேட்ச் பார்த்துட்டே பண்ணேன். ஆட் டு ஸ்பீக்கர் கொடுக்க போல கை மாறி பண்ணியிருப்பேன். இப்ப அவர் வர முடியாதா? ஜாயின் பண்ண முடியாதா? இல்ல அலோட் டு ஜாயின் கொடுத்துட்டேன். இதுல இப்பதான் பாக்குறேன். ஓகே ஓகே. ரிமூவ்ல போய் கொடுத்துட்டேன். லிங்க் டிஎம் பண்ணிருங்க, இல்ல நான் பண்ணிடுறேன். எங்க மேட்ச் ஓடுது? என்கிட்ட தான் ஓடுது. இல்ல என்கிட்ட தான் ஓடுது. அதை பார்த்துக்கிட்டே தான் பண்ணி விட்டேன். அவன் பொழந்துட்டான். சரி மீட் பண்ணுங்க. ஓகே, நான் அப்டேட் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த பெரிய அப்டேட்னா குட் பேட் அக்லி நெட்ஃபிளிக்ஸ்ல May 8th ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி கேங்கர்ஸ்ல இருந்து ஒரு புது ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. STR49 இன்னைக்கு அஃபிஷியலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட பூஜை ஸ்டில்ஸ் எல்லாமே வந்துச்சு. சந்தானம், அதுக்கப்புறம் வந்து விடிவி கணேஷ் எல்லாருமே நடிக்கிறாங்க. ஸோ அதோட ஸ்டில்ஸ் எல்லாமே வந்துச்சு. ரியோராஜ் நடிக்கிற ஆண் பாவம் பொல்லாது அதோட புது ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த மூவிக்கான ப்ரோமோ மாதிரி. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்தும் சிம்ரன் டான்ஸ் ஆடுற போர்ஷன் அந்த கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி அதோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நித்யமலன் நடிக்கிறாங்க. பாண்டியராஜ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் துருவ் விக்ரம் ப்ராஜெக்ட் பைசன், அந்த படம் தீபாவளி 2025 ரிலீஸ் ஆக போகிறதாக இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது October 17th. அதே மாதிரி நிறையா பேர் சொன்ன ரிப்போர்ட்ஸ் படி சூர்யா 45, அதாவது சூர்யா ஆர்ஜே பாலாஜி ப்ராஜெக்ட்டுமே வந்து தீபாவளி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யமன் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் இது அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி வந்து கன்னடா ஃபிலிம் எமடு. அது ஒரு 2024 அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதோட தமிழ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடரும் மோகன்லால் ஃபிலிம் அதோட தமிழ் டப்டு வெர்ஷன் வந்து தியேட்ரிக்கலா May 9th வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலா அதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சித்துவோட டயங்கரம் அந்த படத்தோட டைட்டில் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு டைட்டில் லுக் போஸ்டர் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எல்ஐகேவும் தீபாவளி கன்ஃபார்மா? தெரியல ப்ரோ. ஆக்சுவலா வந்து கார்த்தியோட இந்த சர்தார் 2மே தீபாவளின்னு தான் சொன்னாங்க. இதுவும் தீபாவளின்றாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராங் பஸ்ஸுக்கு அப்புறம் சூர்யா படம் தான் வரும்னு தோணுது. மேபி சர்தார் 2 அந்த அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. பூஜா டிஃபரன்ஸ்ல வரும்ன்றீங்களா? ஆமா, பூஜா ரிலீஸ் லாங் லீவ் தானே, அந்த அன்னைக்கு வரல. காந்தாரா மட்டும் தான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆயுத பூஜை லீவுக்கு வேற ஏதாவது படம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? தமிழ்ல இல்ல. ஓகே ஓகே, மகேஷ் ப்ரோ வந்துட்டாரு. வந்துட்டேங்க பாரு. தேங்க்ஸ்ங்க. இல்ல மகேஷ் ப்ரோ தான் உங்களுக்கு ஆப்பு வச்சதே அவர்தான். நான் இல்ல இல்ல நான் தான் என்னன்னா மேட்ச் பாத்துக்கிட்டு ஆட் டு ஸ்பீக்கர்னு ஒன்று வரும்ல, அந்த ஸ்பீக்கர் கேஷ் கொடுத்தேன். அது கொடுக்கறது போல அது கீழே ரிமூவ் ஏதோ ஆப்ஷன் இருக்கும் போல. நான் அதை பார்த்துட்டு இதை கொடுத்துட்டேன். ஏன்னா அது கொடுத்துற காணான்னு பார்த்தா மேல வந்து ரிமூவ் காமிச்சிச்சு. ஆனா என்ன ரிமூவ்னு தெரியல எனக்கு. நானும் மேட்சை பார்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவர் மாவீரன் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்க ரிமூவ் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சு
நல்ல வேலை அவர் ஐகான்ல ரிமூவ் ஆப்ஷன் ஒன்று தூக்கலான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை போய் ரிமூவ் பண்ணேன். ஓகே ஓகேங்க. என்ன அதான் நானே பிரகாஷ் ப்ரோ அடி எடுத்து போட்டாங்க போல. இல்ல இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷனே பாக்குறேன். நம்ம தேவைப்பட்டது இல்ல. கரெக்டா நல்லா இதுவா நடந்து போயிட்டு இருக்கு ஸ்பேஸ். அதனால யாரையும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே வந்தது இல்ல. ஆமா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறேன். அதை எப்படி அதை ரீவொர்க் பண்ணலாங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட், யாராச்சும் செப்பேட் எடுத்தீங்க? அனுபவமா இருக்கட்டும். இதுங்க போன மேட்ச் எடுத்தேன், போன மேட்ச் எடுத்தேன், அவனுக்கு சான்ஸே கிடைக்கல. சரி, இன்னைக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா பேட்டிங் ரவுண்டு மொதல் ஒரு 4 பேரை முடிச்சிருவாங்க அப்படின்னு ஐடியா பண்ணா மொதல் 2 பேர் செம்மையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க. ரஜத் படிதாரில் அந்த ஒரு 4-5 மேட்சா வந்து ஒன்றும் தேரல. இவன் பொழந்துட்டான். 14 பால்ல 50ங்கிறதுலாம் வந்து வேற லெவல். அதுவும் கலில் ஓவரா நாஸ்தி பண்ணிட்டான். ரெக்கார்டாங்க 14 பால்ல ரைட்டு, ரெக்கார்டு தானே? இல்ல 13 பால்ல தான் ரெக்கார்டு. 13 பால்ல ஜெய்ஸ்வால் இருக்கான்ல, ஜெய்ஸ்வால் 13 பால்ல 13 பால். ஆமா, செகண்ட் பெஸ்ட் இது. 13 பால்ல ஜெய்ஸ்வால் அடிச்சதுதான் 2023 நினைக்கிறேன். 50 ஒருத்தர் அடிச்சிருக்காரு. யாரு பவுலரா? அது எப்ப 2023 ஜெய்ஸ்வால் அடிச்சது ரெக்கார்டு. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு இருக்கும்போது அது தடவை அடிச்சா ஓப்பனிங் வச்சு டெல்லி கூட பவர் பிளே கூட 50 அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிருவான். யுவராஜ் அடிச்சது எத்தனை பாலுங்க? அது இன்டர்நேஷனல் ப்ரோ, அதுவும் 12 தான். நான் ஐபிஎல் சொல்லிருக்கேன். கரெக்ட். பவுலிங் தோனி தான் கலீல் அகமதுக்கு ஓவர் கொடுத்தாருன்னே தெரியல ப்ரோ. கடைசி எனக்கு அவனை பிடிச்சிட்டானு பவர் பிளேயரே போட்டு. தோனி இது மாதிரி கேப்டன்ஷிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. நல்லா போய் நிக்கிற மேட்ச்ல கலீல் அகமது கொடுத்தாரு. ஜடேஜாக்கு ஒரு ஓவர் இருக்குது, இவனுக்கு அன்சுல் கம்போஜுக்கு ஒரு ஓவர் இருக்குது. இது மாதிரி தோனி கேப்டன்ஷிப் அன்சுல் கம்போஜ் கொடுத்தாரு. அதான் நான் கேட்கலாம், அவன் 30 எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான் ப்ரோ, 20 கொடுத்துருப்பான் ப்ரோ. இல்ல என்னன்னா அவனும் கொடுத்துருப்பான். ஒரு 18 ரன்ல நின்றுக்கும், ஓவருக்கு 18 நின்றுக்கும். அப்படி இல்லையா சாம்கரன் கொடுத்துருவான். சாம்கரனும் அவனு 15-18 கொடுத்துருவான். இது மாதிரி ஓவர்ல சரி போயிட்டு கொடுத்துருவான். இது 30 ரன் போன 34 பேசவும் மாட்டாங்க. போயிட்டு ரன் அடிக்கிறப்ப 6-4 ஆச்சானா ஒரு கேப்டன் போய் பேசுவாங்க. அது தோனி கிட்ட இப்ப நிறைய மிஸ் ஆகுது. ஒரு கேப்டன்சி ஃபர்ஸ்ட் இருந்து தோனி மாதிரிலாம் இல்ல ப்ரோ. சிஎஸ்கே பண்ண கடுப்பாகுது பாக்கிறதுக்கு. இல்ல ஓவர் கொடுத்தது தப்பு. ஆனா அவன்கிட்ட பேசி என்ன போகுது? அவன் தான் கிரவுண்ட் ப்ரோ பேசணும் ப்ரோ. ஒரு கேப்டன் ப்ரோ பேசிக்கலா ஒரு பிளேயர் வந்து பவுலர் ஆகட்டும் பேட்ஸ்மேன் ஆகட்டும் நல்லா ஆடாதப்ப போய் பேசணும். ஆப்போசிஷன் இருக்கிறப்ப பேட்டிங்ல வந்து பார்ட்னர் கிட்ட போய் பேசணும். நீ பவுலிங்ல வந்து கேப்டன் போய் பேசணும். பேசிக் தோனி நிறைய பேசியிருக்காரு. மாதிரி தீபக் சகல் சல்லு தாக்குதுக்கலாம் இப்பெல்லாம் பேசுறதே இல்ல. நானும் பாத்துட்டேன். 3 மேட்ச் நேத்து முந்தா நேத்து 3 நாளும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இதே சிஎஸ்கே பேட்டிங்க இருந்தா இதே 200 அடிக்க வேண்டிய ஸ்கோர் 180 அடிச்சிருப்பானுங்க. அவ்வளவுதான். பாருங்க ரமேஷ் போனோம். இல்ல இது நடுவுலயே எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப 200 வந்துரும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இல்ல 200 வராது, 190 வந்தா போதும், 180 வந்தா போதும், 150 கூட வராது போல இருக்கே அப்படின்னு சுருங்கின நேரத்துல திடீர்னு 154 155 156 வந்து அப்படியே இவன் வந்த உள்ள போந்தோடனே ஒரே அடி அடிச்சுட்டான். மேட்சே மாத்திட்டான். சினிமாக்கு வருவோம். ஒரே ஒரு இது இப்ப லாஸ்டா இப்ப போற போக்கு பார்த்தா டெல்லி பிளே ஆஃப் வரதே டவுட்டா இருக்கும் போலவே. ஆமா ப்ரோ, டெல்லி டவுட் தான். டெல்லியில பஞ்சாப் எவனோ ஒருத்த காலி. அதான் பயங்கரமா வந்துட்டு தானே டெல்லி. இல்ல பஞ்சாபுக்குனாச்சும் அடிஷனல் அந்த ஒரு பாயிண்ட் ஏதாவது காப்பாத்தி விட்டுருன்னு நினைக்கிறேன். அந்த மலையில ஒரு வந்துச்சு இல்ல, பஞ்சாப் தானே வந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட் ஏதோ பிளஸ்ஸா வந்துடும் நினைக்கிறேன். அந்த ஒரு பாயிண்ட் டெல்லிக்கு தான் ஏதோ ஆப்படிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு. டெல்லி அவனை கேஎல் ராகுல் வச்சு ஓப்பனிங்க்கு மியூசிக் சேர் விளையாடுறானுங்க. அப்புறம் எப்படி ஜெயிப்பானுங்க? டேபிள் டாப்பரா முடிப்பானுங்க நினைச்சேன். பார்த்தா கடைசியா 2-3 கேம்ல சொதப்படத்துல பார்த்தா இவனுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் டவுட் ஆயிடுச்சு. எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்க மத்த டீம் எல்லாம். இன்னும் மேட்ச் இருக்குல்ல, பாத்துக்கலாம். மகேஷ் ப்ரோ நாங்க முடிச்சிரோமா டாப்ல? தெரியல, வந்துருவீங்க தான் போல. நல்ல வேலை ஆர்ஜே விசால்ட்ட கேட்கல. ஏங்க அவரு இந்த வாட்டி கப் அடிக்காத டீம் தான் அடிக்கன்ட்டாருங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அஜித் அது மும்பை கப்பே அடிக்காதுன்ட்டாரு. ஜெயிச்சுக்குங்க, கப்பு மட்டும் ஜெயிக்காதீங்க. வரைக்கும் போய்க்குங்க. எப்படிங்க என்ன மகேஷ் ப்ரோ போய்க்குங்க. ஏதாவது ஒரு மேட்ச் நடந்தாதான் அவங்க கப் அடிக்காம இருக்க முடியும். மும்பை ஏதாவது ஒரு மேட்சிக் நடந்தாதான் கப் அடிக்காம இருக்க முடியும். வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தோத்துட்டானுங்கன்னா பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம். ப்ரோ எப்படி ஃபர்ஸ்ட் 1-2 வந்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலும் அடுத்த மேட்ச் ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்துருவாங்க. ஏதாவது ஒரு மேட்சிக் நடந்தாதான் அவங்க அடிக்காம இருக்க முடியும். ரொம்ப கஷ்டம். இப்ப புதுசா 2 மணிமேகலை சொல்றேன். ஆப்போசிட் டீம்ல எக்ஸ்ட்ராடினரியா ஒருத்தர் எவனாச்சும் பண்ணா மட்டும்தான் இப்ப இருக்கிற மும்பையை ஸ்டாப் பண்ண முடியும். இந்த வைபவ் சூரிய வந்து
ஒரு பிளைண்ட் ஆஃப் த நாக் ஆடினான்ல, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் அந்த குவாலிஃபயர்ல ஃபைனல்ல சரி சப்போஸ் இவங்க போனாங்கன்னா, போகாம தடுத்துட்டீங்கன்னா ஓகே. சப்போஸ் போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளைண்டர் ஆஃப் த நாக் வேணும். இல்ல ப்ரோ, குவாலிஃபயர்ல அப்படி ஆடிட்டாலும் அடுத்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்துருவாங்கல்ல. இல்ல அதைத்தான் ப்ரோ சொல்றேன். புதுசா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ரிவ்யூ ஏதாவது சரி, இந்த ஆன் பவன் டீசர் எப்படி இருந்துச்சு? அது ப்ரோமோ தாங்க. நல்லா இருந்துச்சு. அது ப்ரோ டீசர்னு சொல்ல முடியாது. ஆன்பாவும் சொல்லாதது அப்படின்னு ஏன் டைட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளிம்ஸ், அதுக்காக ஒரு இல்ல ப்ரோமோ. அது இல்ல நல்லாதான் அதை இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டா பார்த்தனையுமே என்னன்னா நமக்காக பேசுறதுக்கு யார் அதை இருக்காங்க? இல்ல பார்த்தனையுமே இல்ல இல்ல இவர் இல்ல இல்ல அவன் பேர் என்ன, சந்தானம் வந்து பல்லவனுக்கு புல்லு மாயம்ல சொல்லுவோம் அப்படி இல்ல. மதுரைக்காய்க்கு பேசுறதுக்கு விசால் இருக்கிறாரு, இவருக்கு பேசுறதுக்கு அவர் இருக்காரு, சென்னைக்கு நான் தானே பேசி ஆகணும். அது மாதிரி ஆண்களுக்குன்னு பேசக்கூடியதுக்கு யாருமே கிடையாது. எப்போ வந்தாலும் வந்து மகளிர் தினம் கூட ஞாபகம் வச்சுக்குவாங்க, ஆண்கள் தினம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, மதர் தினத்தை ஞாபகம் வச்சுக்குவாங்க, பாச தினத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். ஆண்கள்லாம் எப்படி அப்படின்னு நமக்கு நாமளே பேசிக்கிட்டாதான் உண்டுன்னு பிரியராஜ் பேசின அப்படி அது பேசுறது நல்லா தான் இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் பிரகாஷ் அதை ப்ரோ. பார்த்தனையும் எங்க அம்மாவையும் ஒய்ஃபு அது டிவி ரன் பண்ணி போட்டு விட்டு திட்டுவாங்கன்னு. பிரகாஷ் ப்ரோ, ஜெய்சால் தான் ப்ரோ ஃபாஸ்டஸ்ட். கேஎல் ராகுல் 14 பால் ப்ரோ. அப்படியா? அப்ப ஜெய்ஸ்வால் ஆமா, சொன்னதான் நீங்க சொன்னது நான் correct. டன். சரி ரைட்டு. ரெட்ரோ எப்படி ஹோல்ட் வேற என்ன புதுசாக நிறைய பேர் ஸ்பீக்கர் வந்துருக்காங்க பேசுவோம். ரெட்ரோ நல்லா தாங்க போகுது. ரெட்ரோ நல்லா போகுது, சூப்பராக போகுது. வீக்கெண்டு நல்லா பண்ணணும்னு தோணுது. வீக்கெண்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மண்டே தான் நமக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட் தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா பிச்சுக்கிச்சு, நல்லா குட் பிக்கப்பு, அட்வான்ஸாகவே நல்லா ஃபில்லப் ஆகுது. அதுவுமே திங்கக்கிழமை ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஹிட்ரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டீசென்ட். நானியோட முந்தைய படங்களோட நல்ல ஓப்பனிங். அந்த சாருக்கு என்னது சனிபோதா சனிவாரம் படம் வந்துச்சுல, அந்த ஓப்பனிங்கை விட இது நல்ல ஓப்பனிங். லாஸ்ட் படம் நானி படத்தோட இது நல்ல ஓப்பனிங். ஹிட்ரிக்கு டீசெண்டாக ஓடிட்டும் இருக்கு, நல்லா தான். ஆக மொத்தம் மே 1 வந்த 3 படமும் நல்லா தமிழ்நாட்டில் நல்லா போகுது. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல புக்கிங், நல்லா சூப்பராக புக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரெட்ரோ நல்லா இப்போ வீக்கெண்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. நேற்று ஒர்க்கிங் டேவே நல்லா செம்மையாக போச்சு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு சாட்டர்டே நல்லா போகுது. என்னோட லிஸ்ட்ல ஹிட்ரி மட்டும் இருக்கு, மத்த 3 படமும் பார்த்தாச்சு. அது மட்டும் நாளைக்கு பார்த்துட்டேன்னா சர்க்கிள் ஓவர். மே 1 சர்க்கிள். இப்போ பரணி தண்டர்போல்ட்ஸ் போடுங்க. நேற்று படம் நல்லா தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ஃபுல்லான ஆக்ஷன் இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த புது ரீபூட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது படம், பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, என்னடா இது மே 1 வந்து இத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, மே 16 3 படம் ரிலீஸ் ஆகுது, மே 23 ரிலீஸ் ஆகுது, மே 9 ஒரு படமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து மலையாளத்தில் இப்போ ரீசன்ட் பிளாக் பஸ்டரான தொடரும், அது தமிழில் தொடரும்னு ரிலீஸ் ஆகுது மே 9. சரி, அதையும் இப்போ தேட்டரில் பார்த்துட வேண்டியதுதான். மே 9 இந்த வாட்டி தமிழ் டப்பிங் பார்க்கலாம். எப்போவுமே வந்து மோகன்லால் படம் பயங்கரமாக பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா ஓடிடி ரிலீஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து தமிழ் டப்பிங்கே வருது தேட்டரில், பார்ப்போம். மே 9 போகலாம். இல்லை நடுவுலையே சப்டைட்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மலையாள வருஷனே பார்க்க வேண்டியதான். இப்போ வரைக்கும் சப்டைட்டில் ஃபர்ஸ்ட் நாள் ஓடலன்னாங்க, செகண்ட் நாள் எப்படின்னு தெரியல. அது இங்கெல்லாம் ஓடிச்சு ப்ரோ, எங்க தெரியல எனக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் டவுட்னா, செகண்ட் நாள் தேர்ட் நாள் கேட்கல. இன்னைக்கு ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நாளைக்கு ஷோ இப்பயே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஃபுல் கம்ப்ளீட் சோல்ட் அவுட் ஆகியும் ஷோ இன்க்ரீஸ் பண்ணலை. என்னன்னு தெரியல. இந்த வாட்டி எப்பவுமே ஷோ அப்படி வந்து கம்ப்ளீட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி நாளைக்கு ஷோக்கு வந்து இன்னைக்கே டோட்டல் சோல்ட் அவுட் தொடரும். ஆனாலும் ஷோ இன்க்ரீஸ் பண்ணல. பண்ணிருக்கலாம், ஒரு 2-3 ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா புக் பண்ணிருக்கலாம். தொடரும். அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப கேங்கர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கேங்கர்ஸ் எல்லாம் ஃபுல்லாலாம் போறது இல்ல. கேங்கர்ஸ் வந்து டோட்டல் ஃப்ரீயா தான் இருக்கு. ஒரு டிக்கெட் கூட ஃபுல்லப் ஆகல.
அதுக்கு 3 ஷோ கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 2 ஷோ தூக்கி தள்ளி போட்டிருக்கலாம். இல்லையே அந்த தண்டர் போல்ட்ஸ்னு ஒரு படம் ஓடுதுல, அது இங்கிலீஷ் டப்பிங், சாரி இங்கிலீஷ் வெர்ஷன் சூப்பரா போகுது, தமிழ் வெர்ஷன் சரியா போகல. அதுக்கு கொடுத்துருக்கலாம், அந்த ஷோ தூக்கி போட்டிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான நாளா? படத்தோட அனௌன்ஸ்மெண்ட், டீசர், எல்லா பூஜை எல்லாமே நடக்காது சனிக்கிழமை. புரியல என்ன கேட்டீங்க? இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலான நாளா? படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வருது, போஸ்டர் வருது, பூஜை எல்லாம் போடுறாங்கன்னு கேட்டேன். இல்ல அப்படி கணக்கு இல்ல, சஷ்டி அதனால பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு மறுநாள் நவமி, அப்படியே போகும், இழுத்துக்கிட்டே போகும். சரி, அதுல எது பெட்டர்னாலும் அதுல ஒரு போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். 14 ஷூட்டிங் எப்போ ப்ரோ ஆகுது? நெக்ஸ்ட் மந்த் தானே, இல்ல இப்போ ஆரம்பிச்சிருவாங்களா? அது ஒரு மாசம் 1.5 மாசம் ஆயிரும் பொழுது, அது இப்போதைக்கு கிடையாது. ஜஸ்ட் பூஜை போடுறாங்க, அவ்வளவுதான். ஸோ எல்ஐக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க இல்ல என்ன பெண்டிங்? போன அப்டேட்ல முடிஞ்சுன்னு சொல்லி போட்டாங்களே. ஆமா போன அப்டேட்ல வந்து ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 1 month முன்னாடி ஆமா, அந்த இது யாரு அந்த ஹீரோயின் பேர் மறந்துட்டேன். அவங்க ஏதோ அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி போட்டு, ஸ்ரீநிதி ஷெட்டியா, கிருத்தி ஷெட்டி, ஆமா ஆமா, அந்த வீடியோ வந்தது. அதானே? ஓகே ஓகே. இப்போ தீபாவளி ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆங்க? என்ன தெரியல அது என்ன. இல்ல எனக்கு தெரிஞ்சு தீபாவளி அனௌன்ஸ் பண்ணிருக்க ஒரே படம் பைசன் மட்டும் தான். மற்றபடி முன்னாடி சர்தார் 2 சொன்னாங்க. இப்ப சர்தார் 2 வர்றது டவுட். அது ஏகப்பட்ட பல காரணங்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூர்யா 45 ஆகி சொல்றாங்க தீபாவளி வரும்னு. அது போக லைக்குன்னு சொல்றாங்க. லைக் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மி. வந்தா 2 படம் வரும். சூர்யா படம் வந்துச்சுன்னா 2 படம் வரும். சூர்யா படம் வரலன்னா 3 படம் வரும், அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வாட்டி சூர்யா படம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து ரெட்ரோ வந்து அந்த ஒரு லீவ் நாள்ல ரிலீஸ் பண்ணி நல்ல ஓப்பனிங் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல இப்போ 12 வருஷத்துல வந்து சூர்யாக்கு ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ங்கிறது ரொம்ப கம்மி, 1-2 தான். இந்த தானா சேத கூட்ட பொங்கல் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மே டேல லீவ் நாள்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் இந்த ரெட்ரோ தான். நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து ஃபெஸ்டிவல் டே இதை விடக்கூடாது அப்படிங்கறத இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தீபாவளிக்கு அவங்க சூர்யா 45 ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். போன தடவை ஆயுத பூஜை அனௌன்ஸ் பண்ணாங்க, அது இதனால போயிடுச்சு, ரஜினி படத்தால போயிடுச்சு. இந்த தடவை தீபாவளிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஆமா, இந்த தடவை தீபாவளிக்கு வந்தா நல்லா இருக்கும். யாரும் பேசலையா ப்ரோ? யாரும் பேசல, சுமாரனா வந்துட்டாரு. அப்படியே ஸ்பீக்கர் கொடுங்கப்பா. வந்துட்டார். அப்பயே இன்வைட் கொடுத்தாச்சு. ஆளாத இன்னும் அவர் ஓகே பண்ணாம இருக்கு. சரி ரைட்டு. வேற என்ன ஸ்பெஷல்? மற்றவங்க இந்த வாரம் அந்த 3 படத்துல எந்த படம் பார்த்துட்டு இன்னும் பேசாம இருக்கீங்களோ அவங்க பேசலாம் படங்களை பத்தி. ரெட்ரோ, ஹிட் 3, டூரிஸ்ட் ஃபேமிலி. நான் 2 minutes ப்ரோ, நான் பேசுறேன். நான் 3 படத்தையும். விஷால் இருந்தாருனா கூட கேப் ஃபில்அப் பண்ணிருக்கலாம். யாரும் இது பண்ண உடையில மேட்ச் பார்க்க போயிட்டீங்களா? ஆக்சுவலி செகண்ட் இன்னிங்ஸ். சரி, புதுசா வந்திருக்க மேட்ச் சொல்லுங்க. ரெட்ரோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சொன்னீங்க. தாராளமா பேசலாம். நீங்க ஆரம்பிச்சு வைங்க. மாவீரன் ப்ரோ நீங்களே ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை எதுவுமே இல்லையா அவங்க ஏதாவது கேள்வி பதிலுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். இப்ப என்ன ப்ரோ, ஓல்டு சாங் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. எல்லா படத்துலயும் அதை யூஸ் பண்றாங்க, நல்லாவும் இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப நாளா யூஸ் பண்றாங்க, இப்போ அதிகமாக யூஸ் பண்றாங்க, அவ்வளோதான். நல்லா தான் இருக்கு தேட்டரில். எனக்கு வந்து இந்த ரெட்ரோவில் வந்து பிரச்சனையே வரக்கூடாது, கரெக்டாக அழகாக
ரைட்ஸையும் வாங்கிட்டு இளையராஜாக்கு கிரெடிட்டும் கொடுத்து நன்றியும் போட்டாங்க மேல. அந்த சாங் பொசிஷன் சூப்பரா இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதையா இருக்கிறனாலையும் ப்ளஸ் வந்து அந்த கெட்டப்புக்கும் கரெக்டா மேட்சா இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் ஓடி வருது. அந்த பாட்டு அருமையா இருந்துச்சு ப்ரோ இந்த படத்துல. பார்த்துட்டு வந்து நிறைய தடவை திருப்பி திருப்பி போட்டு கேட்டேன். ஜிபியூலே அந்த ஃபைட் சீன் அந்த அந்த கமல் பாட்டு யூஸ் பண்ணிருப்பாங்களே சகலகலாவலவன், அதுவும் சூப்பரா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ கேக்குதா? ஏன் பேசாம இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க? சொல்லாமலே லிவிங்ஸ்டன் மாதிரி. அவன் அடிச்ச அடி வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ப்ரோ, அதனால ஸ்டன் ஆயிருக்கேன். நீங்க சந்தோஷத்துல துள்ளி குடிச்சிருப்பீங்க, ஸ்டன் ஆயிட்டீங்க கிடைங்க. 150க்குள்ள சுருங்கும்போ ஐயோ அப்படின்னு பதட்டத்தோட இருந்திருப்பீங்க. அந்த கடைசி அவன் அடிச்ச ஒரு 2 ஓவருக்கு அப்படியே வானத்துக்கும் பூமியும் துள்ளி குடிச்சிருப்பீங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, என்னன்னா அவன் இருக்கும் போது அடிப்பான்னு தெரியும், ஆனா இப்படி அடிப்பான்னு தெரியாது. விடுங்க ப்ரோ, சேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க 215. எது 215? ரைட் ப்ரோ, ஆனாலும் ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ப்ரோ. இந்த 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 கிரவுண்ட்ல தானே அந்த கடைசி பால்ல அடிச்சு நோ பால் ஆகி கேட்ச் பிடிச்சு ஜடேஜா ஜெயிச்சிட்டன்னு இருந்தது. இல்ல 6 மணிக்கு மேல எப்படி ஜில் ஜில் பார் பார்த்தோன்னே வண்டி ஓடாதோ அது மாதிரி 180க்கு மேல வந்து சிஎஸ்டிக்கு வண்டி ஓடாது. எப்பயோ இந்த ஒரு தடவை தான் வந்து 200 சில்லற தொட்டு அப்படி தோதுதான் போனாங்க. பட் 200 சில்லற தொட்டது இந்த சீசன்ல மட்டும் தான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, போன வருஷம் இதே மேட்ச்ல தான் இதே மாதிரி 215 அடிக்க வேண்டிய 200 அடிச்சா குவாலிஃபைங்கிறல எல்லாரும் ஃபார்ம்ல இருக்கும் போதே அடிக்கல. இல்ல நான் ஏன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து கூட ஒரு டீசென்டான ஸ்கோரை போட்டுட்டு அதை சேஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாம போயிடும்ல. இல்ல இது வந்து சேசிங் கிரவுண்ட், இது ரெண்டா ஈஸியான கிரவுண்ட் தான். ஹிட்டர்ஸ் இருந்தா நம்ம ஈஸியான மேட்ச் தாங்க இது. இந்த பிளாட் நல்ல பிச்சு தான், சின்ன கிரவுண்ட் தான். ஆனா சிஎஸ்கே தான் ஃபார்ம்ல இல்ல, அதுதானே கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு ப்ரோ, ஆர்சிபிக்கு எப்பவுமே பினிஷிங்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப பினிஷிங் சமயம் வந்து செம ஹிட்டிங் 2 பேர் ஆனா ஒண்ணே அந்த ஷெப்பர்டுக்கு மட்டும் பவுலிங் கொடுத்தீங்கன்னா அடிச்சிருந்தா பவுலிங்லயே கொடுத்துருவான். அதுமே 2 பேருமே வந்து எம்ஐல வந்தாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஏங்க எங்க ப்ராடக்ட் எப்பவுமே தரமா தாங்க இருக்கும். நீங்க இந்த வார்த்தை சொல்லுங்க ப்ரோ, நான் சொன்னது பிரேவிஸும் அப்படிதான். அன்சுல் கம்போஜ் அங்கதான், அன்சுல் கம்போஜ் கொடுத்திருந்தாலே மேல கலியில கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அதித் ப்ரோ, ஃபைனல் வந்து எம்ஐ vs ஆர்சிபி தானே? யார்கிட்ட கேக்குறீங்க, சுகுமாரா? பொதுவா தான் கேக்குறேன். ஃபைனல் வாஸ் எம்ஐ vs ஆர்சிபி தானே வரும்? கப்பு யார் ஜெயிப்பான்னு கேளுங்க. எம்ஐ vs ஆர்சிபின்னு கேட்காதீங்க. கப்பு எம்ஐ தான் ஜெயிப்போம். எம்ஐ ஃபேன் விடுங்க, ஐபிஎல் விடுங்க. இன்னைக்கு இது பாத்தீங்களா, STR 49 பாத்தீங்களா? ப்ரோ ஷூட்டிங் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க? எந்த படம் ப்ரோ? STR 49. அதுதான் பூஜை போட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சீக்கிரமா. ஓகே May 13 சூர்யா 46 ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க.
ஓகே ஓகே. ஆக்சுவலா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டர் விசிட்டா போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு சின்ன படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ப்ரொமோஷன்லாம். ஏன்னா மலேசியாவில் ப்ரீமியர் ஷோ, தமிழ்நாட்டில் ப்ரீமியர் ஷோ, கேரளாவில் ப்ரீமியர் ஷோ, 3 இடத்துல ப்ரீமியர் ஷோ போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் தியேட்டர் விசிட் போய் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாவீரன் ப்ரோ என்ன அடுத்த படமும் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா உடனே? என்ன ப்ரோ ஒரு இந்த சூர்யாவுக்கு? ஆமா ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. நவம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. அதான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே அந்த படத்தை அடுத்த படத்தை முடிச்சிடுறாரு. இந்த அந்த பீக் டைம்ல இந்த ஸ்பீட்ல தான் இருந்தாரு அவரோட பீக் டைம்ல எல்லாம். இல்ல இப்ப பண்ணட்டு அவரு இடையில வந்து ரொம்ப நாள் அவருக்கு படமே இல்லாம இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் காம்பன்சேஷன் பண்ணோம்னா அவர் இப்ப படம் பண்ணித்தான் ஆகணும். மாத்திக்கிட்டாரு எந்த படத்துல? இல்ல எல்லாம் பட் அது வந்து யாருமே எதிர்பார்க்கலைங்க. அதான் கங்குவாவோட ரிசல்ட் இப்படி போகும்னு உண்மை சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் அப்பெல்லாம் ஒரு இதே இல்லை. எப்படியும் வந்து சிவா வந்து ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 மாஸ் மொமெண்ட் வச்சிருவாரு அந்த படத்துல. ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா பட் எப்படி இந்த அளவுக்கு அந்த படத்துக்கு நெகட்டிவிட்டி வந்து வந்துச்சுன்னே தெரியல. இல்ல அந்த படம் உண்மையாவே அந்த அளவுக்கு மோசமா, இல்ல இவர் மேல மட்டுமே இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து வன்மத்தை கொண்டாந்து தக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. உண்மையை பார்த்தா சூர்யா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வச்சிருக்க அந்த என்னன்னே தெரியல, அவருக்கு மட்டும் வாங்க பார்ப்போம். சூர்யா பாட்டினா இது எஸ்டிஆர் பாட்டினேன்னு பத்தி அவர் இப்படி கேட்டாரு சுகுமார். அதுக்கு யாருமே பதில் சொல்லல. ஏதாவது சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, நீங்க தான் சொல்லணும். பாட்டினேனை பத்தி ஏதாவது சொல்லுங்க, எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது இருந்தா. இருந்தா சொல்ல மாட்டோமாப்பாங்கிறாரு. ஆனா இருந்தாலும் எஸ்டிஆர் வந்து என்ன அவர் ஒரு இதுலதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நேற்று கோழிக்கு வந்து நீ சிங்கந்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனா தலைக்கு பர்த்டே வாழ்த்து போடுறதுக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல முத கட் அவுட் வச்சவர் அவர் தான் படத்துல. ஃபோன் பண்ணியே சொல்லியிருப்பாங்க ப்ரோ அவங்க. இல்ல சும்மா சொல்ல வந்தேன். இல்ல அது ஒரு அவர் நேற்று வந்து போட்டுட்டு கூட ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கலாம். அதனால ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கும் யாராவது சொல்லிக்கலாம். யாருக்காவது சூர்யாவோட ஃபர்ஸ்ட் டைலாக் ஞாபகம் இருக்கா ரெட்ரோல? எனக்கு இந்த சோசியல் மீடியா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அந்த டைலாக் குபீரா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நண்பர்களே, எதிரிகளே, துரோகிகளே, வருகை தந்துள்ள எல்லாருக்கும் வருக வருக. ட்விட்டர்ல இல்லாம இருந்தா இந்த சீன் எனக்கு நார்மலா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப எனக்கு குபீர் இருந்துச்சு. என்னடா முதல் டைலாக் இப்படி ஒரு டைலாக்? இல்ல அது படம் பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு. படம் பார்க்கும் போதே வருகை தந்திருக்கும் நண்பர்களே, எதிரிகளே, துரோகிகளே, எல்லாரையும் வருக வருக வரவேற்கிறேன். இன்ட்ரோ ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டைலாக்கா? 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த டைலாக்கா? இல்ல அந்த இன்ட்ரோ ஃபைட்டு ஒரு 4-5 ஃபைட்டு சில் அவுட் ஷாட்ஸ் வச்சிருப்பாங்க. சூப்பரா வச்சிருப்பாங்க, செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப அதெல்லாம் பிடிச்சிருச்சு. நான் ஒரு 40 நிமிஷம் மிரண்டு போயிட்டேன். வேற லெவல் படத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 40 நிமிஷத்துக்கு. அப்படி இருந்துச்சு. அப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ராஜேஷ் பாலாஜி வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஸ்பாயிலர் பேசுறோம், அதனால படம் பார்க்காத சின்ன பையனை காட்டியே வந்து இன்ட்ரோ பண்ணதுன்னா வேற லெவல். இல்ல அதுதான் நீங்க ஸ்பாயிலர் பேச போறவங்க சொல்லிடுவோம். நீங்க ஃபுல்லா ஸ்பாயிலர் பேச போறோம். படம் பார்க்காதவங்க நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. சுகுமார் ப்ரோ இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிச்சிருங்க. அடுத்த அப்படியே லைனா போவோம். டைட்டில் கார்லிங் வந்து அவரோட போட்டோ அதுக்கேற்ற ஃபிலிம் மாதிரி வந்து பண்ணது. அது கைண்ட் ஆஃப் அனிமேட்டட் இதுல பண்ணதுல செம்மையா இருந்தது. அதுக்கு சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம்மும் வந்து வேற லெவல்ல இருக்கு உண்மையாவே. ப்ரோ அனிமேஷன் வந்துட்டு விஜய் தளபதி படத்துல வந்துதான் ப்ரோ இந்த மாதிரி அனிமேஷன்ல வருது. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் உங்கள் அபிமானி எஸ்கே சங்கி.
எந்த படத்துல வந்தது? ப்ரோ அனிமேஷன் பண்ணியிருந்தே வந்துட்டு தளபதி படத்துக்காக தான் அனிமேஷன் வந்து அதெல்லாம் நீங்க எல்லாம் இப்போ உருட்டிக்கின்னு எந்த படம் ப்ரோ? தப்புத்தனம் எந்த படம் ப்ரோ? மாஸ்டர்ல இருந்து ப்ரோ? ப்ரோ சதுரங்க வேட்டையில எவ்வளவு பெரிய அனிமேஷன் வந்தது, அப்பெல்லாம் எங்க போனீங்க? அதுதான் நீங்க இப்போ இல்ல நீங்க அப்ப நீங்க என்ன ரிப்பீட் பண்ணினே வந்துட்டு இதை காப்பி கட் பண்ணி அப்ப நீங்களுமா அப்போ மாஸ்டர் தானே ரிப்பீட் பண்ணாங்க? இந்த மாதிரி அனிமேஷன் நீ உங்களுக்கு தற்கொலை ஃபேன்ஸ் அவங்க ஒரு இமேஜ் ப்ரோ எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க சொல்றோம் ப்ரோ. அந்த ஸ்டில்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட்டர்லயும் அந்த வந்த அனிமேஷன் கணக்குல ஹாலிவுட்ல பல மூவி, அதாவது எவ்வளவு மூவி எண்ணாத அளவுக்கு வந்துருச்சு. அதுன்னு எடுக்காம இருக்காங்களா இல்ல யாரும் பார்க்காம இருக்காங்களா? என்னமோ வந்து அனிமேஷன் யாரும் யூஸே பண்ண கூடாத மாதிரி பேசுறீங்க. அப்படி இல்ல ப்ரோ, எடுக்காத போட்டா தேவையில்லாத விஷயம். இப்போ என்ன தெரியுமா, காப்பி கட் மாதிரி பண்ணல நீங்க. இப்போ தளபதி, இப்போ வந்துட்டு அஜித், இப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு புதுசா ஒரு கிரியேட் பண்ணல? கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட இல்லையே, அதுதான் பிரச்சனையே உங்கள்கிட்ட. யாராவது விளக்குங்கப்பா, என்ன பிரச்சனை என்ன இருக்கு? நான் பிரியாணி சாப்பிட்டா நீங்களும் பிரியாணி இல்ல சில பேருக்கு விளக்கம் கொடுக்க விடாங்க. இல்ல சில பேருக்கு விளக்கம் கொடுக்க விடாங்க. ஏன்னா அவங்க பாருங்க, அவர் வலது கையில சாப்பிடுறாரு, அவர் என்ன பார்த்தே அவரும் வலது கையில சாப்பிடுறாரு. இவரு பாருங்க இடது கையில சாப்பிடுறாரு, என்ன பார்த்து இவரும் இடது கையில சாப்பிடுறாரு. இவரு பாருங்க இடது கையில கை விடுறாரு பின்னாடி. எனக்கு இவரு பாருங்க என்ன பார்த்து இடது கையில கை விடுறாருன்னு சொல்ற ஆளுங்களுக்கு நம்ம பையில என்ன இல்ல இல்ல உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இவர் பண்றதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா, ஹேட்ரட் உருவாக்குறதுக்காக ஸ்கிப் பண்ணணும் இல்ல ரிமூவ் பண்ணணும், அவ்வளவுதான். ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம், விடுங்க. 7 சுவரங்கள் கதையை எடுத்து சொல்ல இல்லங்க 7 சுவரங்கள் அதெல்லாம் வேற விஷயம். வந்து வந்துட்டாரு, காப்பி அடிச்சுக்கே வந்துட்டாரு. Bro, actually he's coming from Saturday Night Party. Please don't mistake. என்ன மாவீரன் வந்து இல்ல அவ்வளவு இந்த மாதிரி ஆளுக்கு எப்பவுமே ஸ்பீக்கர் தராங்க. மாவீரன் இவரு பரணி எப்பவுமே ஸ்பீக்கர் தராங்க. இவரு ஸ்மார்ட் பரணி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றீங்களா? அவரை நான் இன்டென்ஷனலா நீங்க பண்றீங்க. அவர் என்னங்க பண்ணாரு? யாரோ நான் அவரை அக்செப்ட் பண்ணவே இல்லை இன்னைக்கு. அன்னைக்கு மாவீரன் சொன்னாரு, அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்றது இல்லை, நான் பண்ணல. சரி ஓகே. சுகுமார் ப்ரோ ஃப்ளோல போனாரு, அப்படியே ஆரம்பிங்க. சுகுமார் ப்ரோ டைட்டில் கார்டுல இருந்து வந்தீங்க, அப்படியே போங்க. போயிட்டாரு. சரி அப்ப நான் ரிவ்யூ சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்குள்ள அவர் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். நான் தளபதி ரஜினி சார் படத்துல தளபதியில ஏதாவது இந்த மாதிரி ஸ்டில்ஸ் வருமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையை சொன்னேன், நானும் அப்படித்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தளபதிங்கிறாரு, இவர் எந்த ரெஃபரன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நானும் அந்த இதுலயே பேசி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அவ்வளோதான் வேணாம்ப்பா. இது அஜித் படத்துக்கு சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் 3 படம் பார்த்தேன். ஹிட்ரி மட்டும் இன்னும் பார்க்கல, மற்ற 3மே நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரெட்ரோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த இருந்து ஆரம்பிச்சதுல இருந்தே அது ஒரு கலெக்டரான மாதிரியே இருந்துச்சு. அதுல இருந்து அதாவது சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதை ஒரு மாசா ரிஃப்ளெக்ட் பண்ணும், பட் ரொம்ப சிம்பிளா காமிக்கணும்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணது. அதுல இருந்து அந்த சாங்ல இருந்து அந்த ஒரு 10 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்டு எனக்கு இன்னைக்கு அதுல வந்து எனக்கு இந்த படத்துல நிறைய லுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் ஒரு நினைக்கிறேன். அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹேண்ட் கப்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, பாட்டு முடிஞ்சு அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஹேண்ட் கப்ஸ் போடுறப்போ ஒரு லுக் வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த லுக்கு என் படத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லுக்கு அந்த லுக்கு தான். ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷமோ வரும் அந்த ஒயிட் ஷர்ட்ல பிளிஸ்ட்ரைனோட. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதுல இருந்து ஸ்ட்ரைட்டாவே என்னது ப்ரோ இல்ல ரொம்ப க்ளோஸ்அப்ல வச்சிருப்பாங்க, அதுல அழகா இருப்பாரு, செம்மையா இருப்பாரு. ஆமா இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த சிவி அந்த கொஞ்சம் இதா இருக்கும். பட் இது கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி ரொம்ப கேஷுவலா அந்த அயன்ல இருக்கலாம் ப்ரோ. அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கும். அயன்ல ஒரு லுக் இருக்கும்ல, ரொம்ப கேஷுவலா ஜாலியா அந்த லுக் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த லுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல இருந்து எனக்கு அந்த கதை வந்து அப்படியே ஒரே கோரியா தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக் வரைக்கும். இன்ட்ரோ பிளாக் ஆரம்பிச்சதுமே அந்த சிரிக்கிற சீனு அது எல்லாமே ஓகே. எனக்கு அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஒரு சில குறைகள் இருந்தாலும், ஆனா இத கொஞ்சம் இன்னும் மாத்தி எழுதி டைமே கன்சர்ன் பண்ணினா இன்னும் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு போறதுக்கு ஓகேடா, இந்த படத்தை குறை சொல்ல தேவையில்லை, நல்லா பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு.
அடுத்து வந்து தண்டர்போல்ட்ஸ் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இதுவுமே இப்படிதான் bro. எனக்கு இப்ப இந்த ரெட்ரோவும் சரி இதுவும் சரி ஒரு கதையை ஒரு ஆரம்பிச்சு அதுல இருந்து அடுத்த சீனை கொண்டு போய் கிளைமேக்ஸ் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. நடுவில் வேற எதுவுமே டிவியேட் ஆகி போகாம எனக்கு அந்த 2 படமே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த 2 படத்தோட எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு தியேட்டருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண் கலங்கி ஒரு மாதிரி மனசு இறுகி போய் வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்ப ஏதோ குடும்பஸ்தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்டா இப்படி பண்றாங்க, நான் பிரகாஷ் பட்டி அந்த கேட்டிருந்தேன். பட் இது மாதிரி வந்து எந்த ஒரு நெகட்டிவுமே சொல்லாத அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதே அந்த சின்ன பையன் எல்லாம் வேற லெவல் பண்ணி வச்சிருந்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ உண்மையாலுமே இந்த படத்துல. 3மே எனக்கு ஓகே. ஹிட் ரிவன் எப்படின்னு தெரியல, எனக்கு 3 பார்த்தது 3மே சாட்டிஸ்ஃபை தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 படத்தையுமே வச்சுக்குவேன். தேர்ட் பிளேஸ்க்கே கிடையாது. இந்த 2 படத்தை விட எனக்கு அந்த படத்துல எனக்கு கொஞ்சம் ரொம்ப பர்சனலா கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி. அதனால அது ஃபர்ஸ்ட் பிளேஸ். மற்ற செகண்ட் பிளேஸ்ல வந்து மற்ற 2 படமும். ஹிட் 3 நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஓகே ஓகே சூப்பர். சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? யோகி பாபுவை கொஞ்சம் அந்த கேரக்டர் ரோல் நிறைய யூஸ் பண்றாங்க ப்ரோ. ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும் தான் அந்த கேரக்டர் ரோல் நல்லா யூஸ் பண்றாங்க. ஒரு சில பேர் அந்த காமெடியாக மட்டும் யூஸ் பண்ணாங்க. பட் கேரக்டர் ரோலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமா பண்றாரு. சூப்பர் ப்ரோ. சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? சரி வரீங்களா? மகரேன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. தரணி ப்ரோ மைக் ஆன் ஆச்சு. எனக்கு ரெட்ரோல அந்த லவ் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஃப்டர் வந்து ஓகே, வாரும் வந்து இடையில நல்ல நல்ல மூமெண்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்னோரிட்டா அந்த சாங் இது, அப்புறம் வந்துட்டு அந்த அங்க போய் இது பண்ணிட்டு யாரையும் அவர் கொல்ல மாட்டாரு, மைக்கேல்லையும் அவர் கொல்ல மாட்டாரு, நாசரையும் அவர் கொல்ல மாட்டாரு. ஜெயிச்சுட்டு அந்த இதை எடுத்துட்டு வருவாங்களா, சூலாயத்தை எடுத்துட்டு வருவாங்களா, வந்து இறங்குவாங்களா, எனக்கு அந்த சீனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி போர்ஷன் கொஞ்சம் என்னடா இப்படி சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல அந்த ரீசன் வந்து சொல்லும் போது நல்லா ஒரு காமெடியா பினிஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா ஒரு டீசென்டான மூவி. இப்ப ரீசெண்டா வந்த சூர்யா மூவிலே வந்துட்டு மச் பெட்டர் எனக்கு. ஆமா, எனக்கு ஒரே ஒரு பூஜா எட்டுக்கு எதுக்கு கருக்குலர் பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க? கருப்பா இருந்தாலும் அழகுதான் காட்டுவோம் என்னமோ. ஏங்க பாட்டுலதான் அழகா இருந்தாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய சீன்ஸ்ல அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கும் போது மட்டும் தலையை பிடிச்சி கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த கருணாகரன் எல்லாம் எதுக்கு வச்சிருந்தாங்கன்னே தெரியல. கடைசி வரைக்கும் ஒரு டயலாகாவது பேசுவார்னு பார்த்தேன், டயலாகும் பேசல. நான் கூட மதியம் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு யாரோ சொன்னாங்க ஒரு நல்ல டைலாக், நீ அவனை அரக்கனா பாக்குற அப்படி ஏதோ கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டு போவாரு. அதுல நீ அவரை புத்தரா பார்க்கணும்னு நினைக்கிற, அவன் கிருஷ்ணரா வந்திருக்கான் அந்த டைலாக். ஓகே ஓகே. சிங்கம்பி படம் ஃபுல்லா வருவாருன்னு நினைச்சேன். ஒரு சின்ன படம் அது. அந்த படம் பேரு வந்து ஆண்டவன். அந்த படம் எப்பவுமே வழக்கமா பாக்கியராஜ் வர்றது வந்து காமனான ஒரு விஷயம்தான். இதுவரையும் வந்து பாக்கியராஜ் பேச வைப்பாங்க. அவரும் வழக்கமா வந்து கடமைக்கு ஒரு 4 லைன் பேசிட்டு போவாரு. இன்னைக்கு வந்து முருங்கா வந்து பரிசா கொடுத்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருந்தது. அந்த டீமோட பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் ஏதோ ஒன்று புதுசா யோசிச்சிங்களேடா அவரோட சிக்னேச்சரை அப்படின்னு வந்து தோணுச்சு. ஓ, அது அந்த படம் தான். நான் போனா பார்த்தேன், ஒரு கட்டு முருங்காய் 4 பேர் சேர்ந்து வாக்கில வச்சு கொடுக்குற மாதிரி. ஆமா ப்ரோ, ஏன்னா எப்பவுமே வந்து அவங்களெல்லாம் காம்போவா வருவாங்க. ஒரு சில பேர்லாம் பேரரசு, பாக்கியராஜ் இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு குரூப், அவங்களாம் ஒரு செட்டு. எப்பவுமே வந்தா ஒன்னா வருவாங்க. ஒருத்தர் வரலன்னா கூட வந்து அவங்க வரல நான் வரல அப்படின்ற மாதிரி தான். அவங்க நல்ல ஒரு க்ளோஸான ஒரு இதுல இருக்காங்க. சமீபமா வந்து அவர் பாக்கியராஜ்லாம் நிறைய பண்ணிட்டாரு. சமீபமா வந்து அவர் ஆடியோ லான்ச்லாம் வந்தா பெரிய அந்த அளவுக்கு வந்து ரீச் இருக்க மாட்டேங்குது. ஏன் இவங்களெல்லாம் வந்து பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு அவங்க சின்ன படத்துக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்ரோச் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்கலாம்.
நிறைய ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு சின்ன படத்துக்கு வருவாங்களான்னு தெரியல. இவங்களாம் வர்ற டைப்பு. வரவங்களை வந்துட்டு நல்ல ஒரு வித்தியாசமா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இப்போ வராங்க பேசுறாங்க, எப்பவும் போல சின்ன படத்தை அடிக்காதீங்க, சின்ன படத்தை வந்து இது பண்ண விடுங்க, சின்ன படத்தை இது பண்ணாதீங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியே பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து ஒரு மாதிரி ஃபன்னா வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க, கிளிக் ஆயிடுச்சு, அது நல்லாவும் இருந்தது. எனக்கு கேக்குதா ப்ரோ? கேக்குது 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 ப்ரோ. எனக்கு ரெட்ரோல வந்து அந்த நிறைய சீன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு வந்துட்டு இப்படி காட்டியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய சீன் இருந்துச்சு. அந்த பையன் அடிச்சுட்டே திரும்புவான், இவர் ஜோதிதாஸ் கூப்பிடுவார்ல மவனேன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பிஜிஎம் ரோல் ஆயிட்டு அந்த பையன் திரும்புவான்ல, அந்த சீன்லாம் வந்துட்டு வேற லெவல் தியேட்டர் மெட்டீரியலா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிலோட் ஃபைட்ல அந்த லூசியா ஃபக்கிங் மைண்ட் அந்த பிஜிஎம்மோட அந்த ஃபைட் பண்ணிட்டு இருக்கார்ல அது, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹிந்தி சாங் மாதிரி ஒரு போட்டு ஒரு ஃபைட்ல வந்துட்டு அந்த கரண்டியை எடுத்து 2 கையிலயும் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி நிறுத்துவாரு. சூப்பரா இருந்துச்சு அந்த ஃப்ரேமு, அந்த அந்த மொமெண்ட் அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. இன்னொன்னு அந்த இந்த வேல் சாரி சூளத்தை எடுத்துட்டு வந்து அந்த ஆக்வாமேன் மாதிரி அந்த கரெக்டா அது வைக்கும் போது அந்த கோரஸ் வரும், அந்த இதெல்லாம் வந்துட்டு செம்ம கூஸ் பம்ஸா இருந்துச்சு. இந்த ஒரு மாதிரி நிறைய ஒரு 4-5 சீன் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு நான் சொன்னதான் சனா வந்துட்டு செம்மையா ஒர்க் பண்ணியிருந்தாரு. எனக்கு நேத்தான் தெரியும் இந்த ஹிந்தி சாங் எல்லாமும் அவரு தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு போல. லைக் வெளியே இருந்து எடுத்த சாங் நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அது சைட் பீல அவரு தான் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க இந்த ஸ்பேஸ்ல. அதனால சனா செம்மையா ஓவர் டைம் கொடுத்துருக்காரு. எனக்கு நிறைய படத்தை கார்த்திக்கோட படத்துலயே நிறைய படத்தோட பேரலல்ஸா இருந்துச்சு. ஜிகர்தண்டா XX கிளைமேக்ஸ்ல அவங்க எல்லாம் இறந்து போற மாதிரி காட்டுவாங்க, அதுக்கு பதிலாக இது அப்படியே ஒரு அப்கிரேட் வச்சுன்னா அவங்களே அவங்களை காப்பாத்திக்கிற மாதிரி காட்டிட்டு போயிருங்க. அதே மாதிரி ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த லாஃப்டர் தான் அவனை மாத்தும், இதுல இந்த இவங்களோட லாஃப்டர் தான் வந்துட்டு லைக் ஒரு சேஞ்சிங் பாயிண்டா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பேரலல்ஸ் நிறைய இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பர்சனலா வந்துட்டு அந்த XX அந்த யானை வந்து லைக் நன்றி சொல்லும் போதோ அதெல்லாம் வந்து செம்மையா கனெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த கனெக்ட் வந்து இந்த பிளாஷ்பேக்ல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த அவர் பேரு தெரியலையே, டானா கரண்டா டைரக்டர், அவர் தமிழா, அவர் அப்பாவா எனக்கு பார்க்க முடியல. சூர்யா எனக்கு தான் தெரியுதாரு, ஆனாலும் அவர் ஓல்டா தெரியல எனக்கு அப்பா அளவுக்கு. அவரும் அவங்க ஒய்ஃப் அந்த அப்பா அம்மா மாதிரி. அது எனக்கு அதுவுமே கொஞ்சம் டிஸ்கனெக்டா இருந்துச்சு. மற்றபடி கனிமா சாங்கு அந்த ஒரு ஃபைட், அந்த கனிமா சாங்கும் அந்த ஃபைட்டும் மட்டும் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா அது ஒன் ஷாட்டா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. லைக் அதோட எசன்ஸ் வந்துட்டு இப்போ கனிமாக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க தியேட்டர்ல, அது அந்த 1 hour போயிட்டு இன்டர்கட் பண்ணி வந்ததுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆயிருக்கும்ல. அந்த பாட்டை அப்படி பண்ணிட்டு டிடாக்ஸை ஃபுல்லா வச்சிருப்பாங்க, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஆஃபா இருந்துச்சு. இன்னொன்னு அந்த ஹோல் படத்துலயே நான் தான் ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருன்னு சொன்னா, அந்த ஃபைட் சீன் மட்டும் பிடிக்கல. அந்த சிங்கிள் ஷாட்ல வர ஃபைட் சீன் மட்டும், எப்பவுமே ஃபைட்டும் டான்ஸும் மட்டும் சிங்கிள் ஷாட்ல பண்ணா அதோட இம்பாக்டே குறைஞ்சிரும். அது அந்த ஏன்னா அவங்க கரெக்டா பண்ணணும்னு மட்டும் தான் நினைப்பாங்க, மிஸ் பண்ணாம பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, அது இம்பாக்ட்ஃபுல்லா தெரியாது. அது வந்துட்டு அந்த ஃபைட் மட்டும் எனக்கு சுத்தமா செட் ஆகல. இது மட்டும் வந்துட்டு உங்களுக்கு பிரகாஷ் இன்னும் சொல்லலாம், சும்மாவும் சொல்லலாம், அது அந்த 1 hour தேவையா உண்மையிலேயே? அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் சீனு அது எண்டு வந்துட்டு அவர் கை வெட்டுறதோட தான் எண்ட் ஆகும்ல. ஸோ அது வரைக்கும் அந்த 1 hour வந்துட்டு ஃபுல்லா ஒர்க் ஆச்சா? எனக்கு அது சீனா ஒர்க் ஆச்சு ப்ரோ. பட் அந்த ஒரு சாங்கை என்ஜாய் பண்றது எனக்குமே என்ஜாய் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. எனக்குமே அந்த ஃபுல் சாங்கா போட்டோம்னா ஃபுல் வைபா இருக்கும். அது ஃபுல் வைபா ஆகி டான்ஸ் ஆடணுங்கிற டைம்ல டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணி போயிட்டு மறுபடியும் அந்த சாங்குக்கு வந்துட்டு மறுபடியும் போற மாதிரி எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது ஆல்ரெடி எனக்கு அது ஒரு படத்துல அனுபவிச்சேன் நான். அது அப்பவே நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ண ஒரு நல்ல சாங், ஒரு மெட்டீரியல் சாங் நடுவில் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது மூட கெடுத்துரும்னு. ஆல்ரெடி எனக்கு இது இருந்தங்காட்டி மறுபடியும் இது 2வது பாட்டு ஆயிடுச்சு. இல்ல அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு அந்த ஸ்ரேயா சாங்க கட் பண்ணி இருந்துக்கலாம், தேவையில்லை அந்த பாட்டு. பட் வந்து இந்த இது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு அவுட் தான் ஆச்சு, ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஒரு படம்
இங்க ஒரு பாட்டு நடந்துட்டு இருக்கு, இங்க ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு. அந்த தொடர்ச்சியா வந்து நமக்கு வந்து ஹீரோவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அங்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் இவங்க கேமரா வந்து ஹீரோ பின்னாடியே போகுது. சோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு அந்த அந்த சீன்லாம் ஒர்க் அவுட் அப்பா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்லை. இல்ல எனக்கும் அந்த அவர் போய் பேசுவார்ல அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மொட்டை மாடி ஏறி போய் பேசுவார்ல சிங்கிள் ஷாட்ல. எனக்கு வந்து அந்த ஃபைட்டும் அந்த சாங்க கொஞ்சம் மெஸ்அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது விட்டுருக்கலாம். அந்த சாங் தான் செம்ம என்ஜாயபிளா இருந்திருக்கும் தியேட்டர்ல. நிறைய பேர் சொல்லியும் கேட்டாங்க சில ஸ்பேஸ்லாம். நான் இறங்கி போயிட்டேன் டான்ஸ் ஆடுறதுக்கு, திடீர்னு பார்த்தா சீன் வருது அந்த மாதிரி சொன்னதும் கேட்டேன். ஸோ அதனால சொன்னேன். இன்னொன்னு என்ன, அந்த 40 மினிட்ஸ் தான் படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ்ன்னு எனக்கு தோணுது. இடையில அந்த மாதிரி ஒரு கடைசியில எல்லாம் இந்த மாதிரி வந்திருந்தா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் ரொம்ப டாப்ல போயிட்டு இப்ப வந்து ஒரு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு ரொம்ப ரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மடமடன்னு விக்கெட் விழுந்து ஸ்கோர் கம்மியான மாதிரி ஒரு டீசென்டான ஸ்கோரா இருந்தாலும் அதோடைய நம்ம இவ்வளவு எதிர்பார்த்தா இப்படி சொதப்பிட்டாங்களேங்கிற மாதிரி ஆயிடுது. அதுதான் எனக்கு என்ன சொன்னா, இந்த இன்டர்வல் பிஜிஎமும் இந்த கிளைமேக்ஸ்ல அந்த தங்க மீன் வச்சுட்டு இருக்கும் போது ஒரு வயலின் பிஜிஎம் வரும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விடுவாங்க, அந்த சைட் வீல விடுவாங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு. ஆனா சூப்பரா பண்ணியிருந்தாரு. சாங் வந்து 3 சாங்குமே சூப்பரா போட்டிருந்தாங்க. அந்த 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 ஒரு சாங் மட்டும் தேவையில்ல, மத்தபடி வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. அந்த கடைசியில அந்த அது ரொம்பவும் யூஸ் பண்ணல. நம்ம படத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அந்த சாங் வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சோம். கரெக்டா அந்த இது பண்ணிட்டு வரும்போது ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த பாட்டு பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தடவை தான் வந்துச்சு. ஆனா நம்ம கண்டிப்பா போறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்பீட்டடா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். அந்த மாதிரி இல்லை. ஆனா வந்து கேட்கும் போகும்போது ரொம்ப நல்லா இருக்குனால இன்னும் 2-3 தடவை யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஆனா படத்துக்கு அது செட் ஆகாது. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படம் முழுக்க கோல்டு ஃபிஷ்னு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த சாங்ல வர லிரிக்ஸும் சூப்பரா செட் பண்ணிருப்பாங்க ப்ரோ. அவரு அந்த கர்ணனிக்கு அப்பன்லாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் கரெக்டா இந்த கேரக்டரைசேஷன் கரெக்டா ஃபிட் பண்ணிருப்பாங்க. அதான் நல்லா இருந்துச்சு. அதான் முன்னாடி இருந்து மாவீரன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, கரெக்டா கம்பேக் மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நான் அவ்வளோக்கா கேட்டது இல்லை. ஆனா இப்ப கடைசியா 2-3 தடவை கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு அந்த பனிஷ்மெண்ட் போதும்னு சொல்லிட்டு அவரு அடிக்க ஆரம்பிப்பார்ல, அந்த மேனரிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 தடவை பண்ணுவாரு, ஒரு தடவை ஜெயில பண்ணுவாரு, ஒரு தடவை இதுல பண்ணுவாரு இந்த கல்ட்ல. அது 2 இடமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு வர பிளாஷ்பேக் கட்ஸும் சூப்பரா இருந்துச்சு. அந்த கிராமபோன் வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பேக்ல ஒரு டைலாக் வச்சிருப்பாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்பவே அவன்கிட்ட வாங்க எனக்கு பேக்கு ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி ஓகே வெயிட் பண்றேன். எனக்கு அந்த அந்த ஒரு கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது நெல்சன் படத்துல கேரக்டர் மாதிரி எனக்கு வந்து அந்த நெல்சன் படத்துல தான் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இதுவா வருவார்ல ஜிம் ட்ரைனர், அவரு இந்த என்ன போட்டிருக்கு படி, அந்த மாதிரி கேரக்டரா மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. கரெக்ட். ஆமா ஆமா. படம் எனக்கு அந்த படம் முழுக்க அப்படியே தான் இருந்துச்சு. அந்த வெயிட் பண்ணி நிக்கிறது, அது ஒரு மேனரிசம், அது எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. அந்த ஜெயிலர் அந்த நெல்சன் பட கேரக்டர் ஒருத்தர் வரப்பல இல்ல, நெல்சன் அவர் கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு. சரி ஓகே, நான் சொல்லவா? அது நெல்சனோட மாடுலேஷன் போல இருக்கு. எனக்கு இந்த படத்துல அந்த கவின் நடிச்ச படத்துல நெல்சனோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணார்ல, அந்த அதுல யார் பேசுற பார்த்தாலும் எனக்கு நெல்சன் பேசுற மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் என்ஜாய் பண்ண விஷயம் பிளஸ் மைனஸ் பேசுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபாண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லவ், லாஃப்டர், வார், அப்புறம் தம்மம், அப்புறம் கடைசியாக அந்த ஒன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் விக்ரம் படத்தில் தான் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் அப்படி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ஃபாண்ட்டை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த வார்னு வர இடம்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃபாண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 5 சாப்டராக பிரிச்சிருப்பாங்க. அதில் நான் என்ஜாய் பண்ண இடம்னா அந்த நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் குபீரா இருந்துச்சு எனக்கு. நான் கண்டிப்பாக ட்விட்டரில் வராமல்னா இது எனக்கு ஒரு நார்மல் சீனாக தான் இருந்திருக்கும். செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு சூர்யாக்கு அப்புறம் இந்த படத்துல பிடிச்ச கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் அவரை கவனிச்சுட்டே இருப்பேன் ஒரு ஒரு சீன்ல என்ன பண்றாரு அப்படின்றத. ஜோஜு ஜார்ஜ் தான். சின்ன வயசுல இருந்தே அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறப்ப கூட அவரு யாராப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி சரி தத்தெடுத்துக்கிறதா என்னத்தையோ பண்ணி தொலை அப்படின்னு அவரோட டைலாகே ஒரு மாதிரி ஒவ்வொன்றும் சூப்பரா இருந்துச்சு எனக்கு. சூர்யாக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது அவரை தான். ஹீரோயினே அதுக்கப்புறம் தான். அண்ட் அந்த எடுத்தோன்னே எதுக்கு டீசர்ல அந்த கொலக்கரையில உட்காந்துருக்கிறத காட்டினாங்க, அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க படத்துல. படத்துல முக்கியமா 2 இடத்துல வரும். சிரிச்சா அழகா இருப்ப பாரு சின்ன வயசுல போய் போறது, திரும்ப அதே கொலக்கரையில இவரு ப்ரப்போஸ் பண்றாரு உட்காந்து. அந்த அந்த டீசர்ல வந்த பிஜிஎம் அதே இடத்துல வரும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு, பிடிச்சிருச்சு. அந்த ஓப்பனிங்லேயே அவர் அத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ண உடனே கட்டி பிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு. அண்டு இவங்க அதான் என்ன லவ் இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த லவ் அந்த கனெக்ட்லாம் பிடிச்சிருக்கு. பட் இவங்க உயிரை காப்பாற்ற தான் அவரு கையவே வெட்டியிருப்பாரு. எதுக்கு புரிஞ்சுக்காம அவங்க பிரியுறாங்க, அந்த அந்த காரணம் வலுவா இல்லை. இப்போ இறைவியில அவங்க விஜயசூர்யாவை பிரியுறாங்கன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணத்தை இது பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ்லாம் போய் குடிச்சிட்டு அசிங்கப்படுத்தி அது ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு. அதில் அவங்க அங்கே பாயிண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கே அந்த பாயிண்ட் இங்கே மிஸ் ஆச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால மேபி லவ் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாங்களா. அதையும் தாண்டி எனக்கு லவ் ஓகே அப்படின்னு இருந்தாலும் சூர்யா ஃபேன் கார்த்திக் ஃபேன்றதால அது பெருசாக தெரில. தாண்டி கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து லவ் சீனில் அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. அந்த அந்த 4 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. 4 வருஷம் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. அண்டு அந்த சிங்கிள் ஷாட்டில் கையை வெட்டுற சீன் எப்படி பண்ணாங்கன்னு தெரில, செம்ம ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அது எனக்கு டெக்னிக்கலாக நான் அவ்வளோ கவனித்து பார்க்க மாட்டேன். முன்னாடியே சொல்லிட்டதால எங்கே கேமரா நகர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த கையை வெட்டுற ஷாட்லாம் எப்படி பண்ணாங்க டெக்னிக்கலாக, அது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் அதை தாண்டி நான் ரசித்த விஷயம் இன்னொன்று, ஜோஜு ஜார்ஜ் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ அவர் சொன்னார்ல, அவங்க டோன்ட் வரி நாங்கள் 20 பேர் இருக்கோம், நாங்கள் சமாளிச்சிருவோம், அவங்ககிட்ட வாங்கின அடி கொஞ்சமாச்சு ஒரு செகண்ட் யோசிடா அப்படின்னார்ல. அதுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்சிச்சின்னா, ஏய் மொபைல் வச்சிடாத என் பையன் குரலை நான் கேட்கணுன்றப்ப வச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடம் அந்த சீனாவே பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஒன்று போகும் அப்படியே லேசா. உண்மையிலேயே அப்பா பையன் இவருக்கு பாசம்லாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் இருக்கும்ல உள்ளுக்குள்ள, அவன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு உள்ள வந்து சூர்யா பேசுறப்ப அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகி கத்துவார். அவன் தான் அவன் குரலே தான் அப்படின்னு எக்ஸைட் ஆகி கத்திட்டு அப்புறம் அந்த சீன்ல போனை வச்சுட்டு அன்பு மகனே டேடி இஸ் கம்மிங் டான்னு சொல்றப்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்துச்சு எனக்கு. அண்டு அந்த அவர் சொன்ன ஹிந்தி சாங், அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன்ஸ்ல 2 ஃபைட் தான் இது. ஜாலியான காமிக்கலான ஒரு ஃபைட், அந்த ஷோ ஓட்டி இல்லாமடே அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த ஃபைட் சீன். எனக்கு அந்த ஹிந்தி சாங் போட்டு என்ட்ரி ஆகி உள்ள வர்றது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இவர் இப்போ சொன்னார்ல அந்த 2 கம்பி எடுத்து, அப்போ வந்து அந்த ஹிந்தி சாங் வராது, அப்போ வந்து கனிமா போட்டுருவாங்க ஏத்தி விடு அப்படின்னு. செம்மையா போகும் அந்த சீனு. அந்த கம்பி அவர் எடுத்தோன்னே அந்த ட்ரம்ஸ் பீட் வரும். அது அதை ஏத்தி விடு டும்மா அப்படின்னு அந்த இதுக்கு போயிடும். அது அந்த கூடுதல் பலம் அந்த இடத்துல கனிமா போட்டது. கனிமா எங்கெல்லாம் வருதோ அந்த இடம்லாம் நல்லா தான் இருக்கும். அண்ட் லவ் வரும் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட், அந்த மொத ஒரு சிரிப்பார்ல. உண்மையிலே நான் இந்த வருஷம் நம்ம எப்படி வருஷ கடைசியில் ஒரு பெஸ்ட் இன்ட்ரோல் சொல்லுங்கன்னு நம்ம ஏதோ ஒரு படத்தை, இன்னும் பெரிய பெரிய படம் நிறைய வர காத்திருக்கு. இப்போ போன வருஷம் கோட் இன்ட்ரோல் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம்லாம் எனக்கு இப்பயே ஃபிக்ஸு. இந்த இன்டர்வல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஒரு மாதிரி நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு இன்டர்வல் வைப்பாங்க அப்படின்னு. நீ சிரிச்சா அழகா இருப்படா பரிசு அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிரிக்கிற மூமெண்ட்டு. அடுத்து அவருக்கு வர காத்திருக்கிற ஆபத்து, அதை பேரலா காட்டுறாங்க. அங்க அவங்க அப்பா ரெடி ஆகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் அந்த கல்ட்டுன்னு ஒரு குரூப் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. போய் வர சொல்லு அந்த ஒருத்தனை, உண்மையான போருக்கு தான் காத்திருக்கேன்ற மாதிரி. இவர் காதல் கை கூடி ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிரிக்கிறாரு. லவ் வந்து லாஃப்டரோட கனெக்ட் ஆகும் இந்த இடம் இன்டர்வல் பாயிண்ட்ல. அப்படியே நீ சிரிச்சு அழகா இருக்கக்கூடாதுன்னு அவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறப்ப அங்க வார் அப்படின்னு போடுறாங்க. என் இன்டர்வல் சூப்பரா இருந்துச்சு. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு சீன் இன்னும் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நான் ரசிச்ச விஷயமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இருந்துச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃப் இந்த பக்கம் போனோம்னா அந்த 40 மினிட்ஸ் தான் வேற மாதிரி பண்ணிக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் எனக்கு நம்ம முத்து ப்ரோ கூட வந்து எனக்கு அந்த திருசூலம் அந்த அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இது நிறைய பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது கார்த்திக் ஜோன் இல்லையே அப்படின்னு.
அந்த சீன்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இவங்க மெயினா எடுத்துக்கிட்டதே அந்த கிருஷ்ணன் கம்சன் அதுதான் அப்படிங்கறதால அதை மாத்த முடியாது. அண்ட் பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி. உங்களுக்கு ரஜினி நடிச்ச பழைய மாவீரன் படம் ஞாபகம் இருக்கா? அந்த படத்தோட கனெக்ட் இதுல உங்களுக்கு தோணுறியா ஒரு ஒரு இடத்துல கூட? இல்ல எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்ல. அப்பெல்லாம் எனக்கு ஒரு இது அந்த பெரிய படத்துல எனக்கு சின்ன வந்து வயசுலயே மாவீரன் அவருக்கு நெஞ்சில கிழிச்சு அந்த பேர் எழுதுவார் அவங்க அப்பா குழந்தையா இருக்கும்போதே. அப்புறம் வெள்ளைக்காரன் அப்பாவையும் புள்ளையும் இறையனால ஃபைட் பண்ண வைப்பான். அப்பதான் அந்த அப்பா அந்த மாவீரன் நெஞ்சில குத்தி இருக்கலாம் அதை பார்ப்பாரு. அதே மாதிரி இவர் ரஜினி ஃபேன்ன்றதால அங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. நானும் இந்த படம் பார்த்து 10 வருஷத்துக்கு தெரியல. மேல ஆனா நான் வந்து அந்த ஆறா கடலாது ஆமா ஆமா. கடைசியில சூர்யா வந்து போட்ல எடுப்பாரு கடலாது. ம். எனக்கு தீவுங்கலாம் வந்து அது கரெக்டா என்னன்னு தெரியல எனக்கு. அதுல வந்து எனக்கு இவங்க எதை பாத்திர இவங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நின்று நானே ஒரு சைடு ஒன்றும் புரியல. ஒருவேளை உடம்பு வந்து வெள்ளை வெள்ளையா மினுக்குது இல்ல, ம். அதை பார்த்து இவங்க சாமி நினைச்சிட்டாங்களா, எதை பார்த்து கும்பிடுறாங்கன்னு ஒரு சைடு எனக்கு புரியாம தான் இருந்துச்சு. எனக்கு அந்த இது ஞாபகம் வர அளவுக்கு டைட்டிங் இருந்துச்சு. சரி நீ பேசி முடிச்சு நான் டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஓகே ஓகே. இது வந்து மாவீரன் படத்தை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் ரஜினி ஃபேன்ன்றதால வச்சாங்களா இல்லை தற்செயலா நினைச்சான்னு தெரியல. அந்த பழைய மாவீரன் பார்க்கலன்னா அவன் பாருங்க, இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்டு கிளைமேக்ஸ் வருவோம் ஸ்ட்ரைட்டா. எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் அந்த ஐடியாலஜி தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குது. இப்போ கமர்ஷியலா ஒரு மற்ற அவங்க அளவுக்கு அந்த 600 கோடி 700 கோடி தொடாமல் இருந்தாலும் எனக்கு டைரக்டரா ஒரு யூனிக்கா ஒன்று பண்றாருல. அந்த இடத்துல ஜிகர்தண்டா 1ல சேது வந்து மற்றவங்க தேட்டர்ல சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறப்ப அது அவனுக்குள்ள ஒன்று நடக்கும். அதை பிஜிஎமோட கடத்திருப்பாங்க. அது சொல்ல முடியாது. அவன் அப்படியே திருந்தி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ஒன்றும் கேவலம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் மாறுற இடம் மாட்டோம். இங்க ஜிகர்தண்டா XXXல ஒரு 3 மணி நேர சினிமா நம்ம இத்தனை வருஷம் ஆட்சியவே மாத்தி போடுது அப்படின்னு கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இதுல குறிப்பா அவர் ஜெயராம் வாயிலிருந்து அந்த வசனத்தை வர வச்சது தோட்டா இது எல்லாத்த விட பெரிய ஆயுதம் சிரிப்பு அப்படிங்கிறது எனக்கு அது க்ளோஷர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த போய் அவங்க வர்றப்பே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோ இப்பதான் எரேனா ஃபைட்லாம் முடிச்சுட்டு சூலாயுதத்தை ஊனியாச்சு ரைட்டு, ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட் வேற போகும்போதே நான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க டென்ஷனா. இவங்க போறாங்க, ஏண்டா அவன் தங்க மீன் இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னா அவன் தங்க மீன் நான் வேற என்னமோ நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்ற இடம், அவங்க எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் சுட்டோன்னே அவங்க எல்லாம் சிரிப்பாங்களா, அந்த சீன் உண்மையிலேயே எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல லவ் லாஃப்டரோட கனெக்ட் பண்ணி இன்டர்வல் விட்டுருப்பாங்க. இப்போ திரும்ப லாஃப்டரோட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வாருக்கு ரெடியா இருக்காங்க. அது வரைக்கும் சிரிப்பையே பார்க்காத மக்கள், சிரிக்கவே சிரிக்காத மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த அம்மா அவங்க இவங்கள பார்த்து அவங்க அது வரைக்கும் அடிச்சுட்டு அடிமை ஒரு மாதிரி அது என்ன கேபிட்டலிசமா அந்த தன்மையில் இருந்தவங்க இவங்கள பார்த்து பயப்படுறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா சிரிக்கிறதும் அதை பார்த்து மற்றவங்களா சிரிக்கிறதும் அந்த சீன் எனக்கு அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. நான் செம்ம ரேட்டிங்டா அப்படின்ற மாதிரி. இதுதான் கார்த்திக் சுப்புராஜ். இதுதான் அதனால தான் எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் எப்பவுமே பிடிக்கும். இந்த மாதிரி டச்செல்லாம் வைக்கும்போது தான். அண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மேஜிக் பண்ணுவார்ல, ஏன் இவங்க மட்டும் சிரிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துலையும் ஜெயராம் பயங்கரமா ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. இவங்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு நான் சொன்னதால தான் வந்திருக்காங்க, சும்மா கடமைக்கு உட்காந்துருக்காங்கன்னு அவர் சொல்லுவார்ல, அப்போ அந்த முகத்தெல்லாம் காட்டுவாங்க, அவங்களாம் சிரிக்கவே மாட்டாங்கன்னு. இவங்க சிரிக்க வைக்கிறது தான் அவரோட பர்பஸ் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கரெக்டாக வந்து சிரிக்க வைப்பாரு. அண்டு கிளைமேக்ஸ் நான் இதுக்கு முன்னாடி இதே ஸ்பேஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ சீரியஸான படமாக இருந்தாலும் சுச்சுவேஷன் அமையணும். ஆடியன்ஸை வெளியே அனுப்பி வைக்கிறப்ப ஒரு மாதிரி ஜாலியாக மஜா மோடில் அனுப்பி வச்சா எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு டங்கி சொல்லியிருந்தேன், அப்புறம் ஆவேசம் சொல்லியிருந்தேன், அப்புறம் அந்த ஆவேசம் டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரோமாஞ்சம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வெளியே போகிறப்ப அப்படியே ஜாலியாக அனுப்பி வைக்கணும் ப்ரோ அப்படின்னு. அந்த அதெல்லாம் மிஞ்சின மாதிரி எனக்கு இதில் ஒன்று, எங்கள் அப்பா சிரிச்சாதான் நான் தாலி கட்டுவேன். அதுக்கப்புறம் அந்த ஜோக்கை சொல்லுன்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டட். அது உண்மையிலே தரல, நீங்கள் கம்பீரமாக நின்று இருந்தாங்களே அதெல்லாமே துருப்பிடிச்சு போனேன் செத்த மீன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சொல்ல வந்த மெசேஜ் சொல்லிட்டு சிரிச்சா எல்லாருமே அழகா தாண்டி இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல எனக்கு செம்மையா தோணிட்டே இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. லவ் ஸ்டோரின்றாங்களே, கடைசியில் எப்படியும்
இவங்க 2 பேரும் ஒண்ணா காட்டி தான் படத்தை முடிப்பாங்க. பேக்ரவுண்ட்ல நம்ம தேட்டர் விட்டு வெளியே வரப்ப கனிமா சாங் ஓடுனா நல்லா இருக்குமேன்னு எனக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தோணிட்டே இருந்துச்சு. கரெக்டா அந்த கனிமா சாங் வச்சு சுபம்னு முடிச்சாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளைமேக்ஸ், பிடிச்ச இன்டர்வல், இந்த மாதிரி சொல்லிட்டே போனோம். பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ரைட்டிங்ல கார்த்திக் சுப்ராஜ் எங்கேயோ இருக்காருங்க. நிறைய படம் இது இங்க ஜெகதமே தந்திரம் எடுத்துக்கிட்டோம், அவரோட படங்களே ரொம்ப பயப்படுற படம் இன்னைக்கு வரைக்கும் ஆடியன்ஸு. அந்த வேர்ல்டு பில்டிங் அவர் ஒன்று பண்ணியிருப்பார்ல, பீட்டர்னு அங்கே ஒருத்தன், அங்கே ஈழத்தமிழர் ஒருத்தர் இருக்காரு, பெரிய பெரிய டான் லண்டன்ல இருக்காங்க. இங்கேருந்து மதுரையிலேருந்து ஒரு பையன் போகிறான், டான் லோக்கல் டான், சோழர் பரம்பில் இருந்தாதான்னு சொல்லி அவன் பயப்படாத, அவன் ஆட்டிடியூடே வரல. அந்த வேர்ல்டு பில்டிங்கே பயங்கரமாக இருக்கும். ஆனால் எங்கேயோ எக்ஸிகியூஷன்ல அவர் சொதப்பிடுறாரு. கொஞ்சம் ப்ராப்பரா டைம் எடுத்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துல லான்ச் ஆன டேரக்டர்ஸ்ல அதிக நம்பர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வச்சிருக்கிறது இவர் தான். இவ்வளவு ஃபாஸ்டா கூட போக தேவையில்ல. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் ரைட்டிங்ல அவர் என்ன எடுக்கிறாரோ அதை ப்ராப்பரா ஸ்டேஜிங்ல அங்க ஜெயிச்சிடறாரு, ஸ்டேஜிங்ல ஜெயிச்சிடறாரு. அதை இவர் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஸ்டேஜிங்ல பண்ணாருன்னா இவர் இன்னும் எங்கேயோ போவாரு. அதுதான் எனக்கு கார்த்திக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அவரு இந்த ஸ்டைல விட வேணாம், இதுதான் கார்த்தி, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. ஆனா அவர் கமர்ஷியலா ஆகும்னா சொல்ல வர்றாங்களே, கார்த்தி என்னங்க அவர் டம்மிங்க, அவர் செகண்ட் ஹாஃப் சொதப்பாருங்க அப்படின்னு. அவங்களுக்காக இந்த நம்பர்ஸ் கேம்ல இருக்கிறதால சொல்றேன். கொஞ்சம் டைம் எடுத்து கூட ஒரு எக்ஸிகியூஷன்ல அவர் கரெக்டா பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல இருக்கிற அளவுக்கு அந்த தெளிவு அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன இதுல எடுத்துக்க வராது. முக்கியமா அவரோட ஐடியாலஜில மகான் விட்டுட்டேன். எனக்கு மகானோட கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவர் சாராய் விற்கிற ஒருத்தருக்கு காந்தி மகான்னு பெயர் வச்சதே வேற லெவலு. கடைசியில் உண்மையிலேயே மகான் ஆகிற இடமா இருக்கட்டும். கண்ணா நம்ம எந்த ஐடியாலஜி வேணா ஃபாலோ பண்ணலாம், அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மண்டையில ஏற்றிக்கிட்டாதான் தப்பு. ரொம்ப அந்த அந்த பக்கம் போயிடக்கூடாது, இந்த பக்கம் போயிடக்கூடாது, ஒரு மிடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது நான் என் வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்ற உண்மையிலே கார்த்திக் சுப்புராஜ். இறைவிலையும் எனக்கு அதே மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. 2 படமும் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமால. அதுல இருந்து நான் நிறைய டேக்அவே இருக்கு இந்த 2 படத்துல இருந்து எனக்கு பர்சனலா. இந்த படத்துல அந்த சிரிப்பு ஒரு பெரிய ஆயுதம் கடைசியில முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் லாஃப்டர் வார்லாம் இல்லை, லவ் லாஃப்டர் ரெடப்ஷன் தான் எனக்கு இந்த படம். எனக்கு இதுல இருந்து நான் டேக்அவே பார்க்கறது அவ்வளவுதான். என்னோட ஸ்பீச்சை இதோட முடிச்சுட்டேன். ஓகே பிரகாஷ், நான் நீங்க சொல்லுங்கண்ணா. மாவீரன் வந்து நிறுத்தி நிதானமா அழகா பொறுமையா சொன்னாரு. எனக்கு இவ்வளவு ஸ்லோவா நிறுத்தி நிதானமா சொல்ல தெரியாது. அதுதான் நம்ம படப்படன்னு பேசிட்டு போறதுதான் பழக்கம். ஏன்னா படப்படன்னு பேசினா எனக்கு இந்த ஃப்ளோ வரும். இது மாதிரி நிறுத்தினா எனக்கு ஃப்ளோவே கட் ஆயிரும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் ரொம்ப நேரம் நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, எனக்கு படம் ஸ்பாயிலரோட நம்ம சொல்றோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா நம்ம உண்மையாலுமே வந்து எதிர்பார்க்காம வந்து போறோம். எப்படின்னா எதிர்பார்க்காம போறோம் அப்படின்னா, படத்தை பத்தி பெரிய இன்டர்வியூஸ் எதுவும் கிடையாது, ஏர்லி மார்னிங்ஸ் ரிவ்யூஸ் கிடையாது, ஓவர்சீஸ் ரிவ்யூஸ் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களும் பேட்டிகளின் பேர்ல 1008 வந்து சொல்லலை. அது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்குன்னு எதுவுமே சொல்லலை. பயங்கரமா இருந்துச்சு. படத்துக்கு போன உடனே டைட்டில் கார்டில் ஆரம்பிச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைட்டில் அது 10 செகண்டோ 15 செகண்டோ சூர்யா டைட்டில் கார்டு போடுவாங்க. அந்த சூர்யாக்குன்னு போடுறது ஒரு அனிமேஷன். அது வந்து இவங்க இத்தனை வருஷம் கங்குவாக்கு போட்ட எஃபர்ட்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு 10 செகண்டா இருந்தாலும் நல்லா சூர்யா ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே கேஸ்டிங் தான். அதாவது ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் அந்த ரோலுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற நடிகர்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறது இந்த படத்துல நான் சொல்லலாம். எப்படின்னா கங்குவால அந்த கேரக்டர் படத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனா சின்ன பையன் கேரக்டர் தான். ஒரு படத்துக்கே மிக முக்கியங்கிறது சின்ன பையன் கேரக்டர் தான். ஆனா அந்த கேரக்டர் வந்து டம்மியான ஒரு பையனை அவன் சொதப்பி அந்த கேரக்டர் நாசம் பண்ணி விட்டு போயிட்டான். ஆனா இதுல பாருங்க, ஒரு பிளாஸ்பேக்ல சின்ன பையன் அந்த படம் ஆரம்பிக்கிறது, அதான் சூர்யா, சின்ன சூர்யா. அந்த பையன் ரோல் என்னவா நல்லா பண்ணிதான் தெரியுங்களா. ஃபைட்டு இருக்கட்டும், அந்த படித்துறையில உட்காந்து அவன் பேசுற அந்த பேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணிதான். எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் பிடிச்சதே அதுதான் இந்த படத்துல. அது நல்லா இருந்துச்சு. அடுத்தது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் வந்து எழுதிடலாம் கேரக்டர், இவனுக்கு சிரிப்பு வராது அப்படின்னு. ஆனா சிரிப்பு வராதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற செகண்ட் ஹாஃப்ல வந்து லிங்க் பண்ண விதம் என்னன்னா வந்து அவங்களுடைய அந்த இடத்துல இவங்க இந்த மக்கள் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல காமிக்கும் போது நமக்கும் புரியாது. ஏன் அதுக்கு நமக்கு ஞாபகமே வரல. சூர்யாவும் சிரிக்க மாட்டான், இந்த பையனும் சிரிக்க மாட்டான், அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க அந்த மக்கள் யாரும் சிரிக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்குலாம் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நமக்கு தோணவே இல்லை. இதுதான் இந்த படத்துல ஒரு ரைட்டிங் மிகப்பெரிய பிளஸா பாக்குறேன்.
ஏன்னா அந்த இடத்துல பாரிவேல் கதாபாத்திரம் சிரிக்கல அப்படிங்கிறப்ப நம்ம லிங்க் பண்ணவே தோணலை. அது வந்து அந்த ட்விஸ்டா வந்து நமக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. நம்ம அந்த ட்விஸ்ட்டை யோசிக்கவே இல்லைங்கிறது நல்ல ரைட்டிங்கா இருந்துச்சு. சிரிக்காத மனுஷன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கேரக்டர் அந்த லைன்ல லிங்க் பண்ணது எல்லாத்த விட இப்போ எனக்கு நான் சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் வந்து இந்த படத்தை வந்து சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் மாவீரன் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இன்ட்ரோல் பிளாக் தான். முதல் 40 நிமிஷம் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கிப் ஆனாலும் திரும்ப ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல பிக்கப் ஆகிற படம் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு படத்துல ஹீரோக்கு அதிக க்ளோஸ்அப் வச்ச ஷாட் என்ன படம்னா இந்த படமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிக க்ளோஸ்அப். இதுக்கு முன்னாடி வந்து அஜித்குமார் சொல்லிட்டு போயிட்டார் என்னோட இன்னொரு ஃபேவரட். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே நான் சொல்லிட்டேன் ஒரு சீன்ல அயன் படத்துல வர சூர்யா மாதிரி இருப்பாரு அப்படின்னு. அது என்னன்னா அந்த கனிம சாங் முடிஞ்ச உடனே அவர் அந்த அரெஸ்ட் பண்றப்ப அந்த இதுல இருக்கப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே அயன்ல இருக்க மாதிரியே லுக்ல இருப்பாரு. அது செம்மையா இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து அப்படி நேரம் இன்ட்ரோல் பேக் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் படம் பூரா க்ளோஸ்அப் ஷாட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சூர்யாக்கு. அந்த இடத்துல எனக்கு எதுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அது ஒருத்தன் கிங்குங்கிற கேரக்டர் ரெடி ஆயிடுச்சு வாருக்கு. இன்னொரு சைடு அப்பன் கண்டுபிடிச்சிட்டான், அவன் தேடி வர போறான். அது 2 சைடு WARன்னு போடுற ரெடியா இருக்கிறாங்க. கரெக்டா ஆரம்பிக்குது. இந்த சூர்யா கேரக்டருக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் க்ளோஸ்அப் போறாங்க? அதுவும் கரெக்டா இவ்வளவு க்ளோஸ்அப் இவ்வளவு நெருங்கி போக தேவையில்லையே வாய்க்கு அப்படின்னு உனக்கு தோன்றப்பதான் கடைசியில ஸ்மைலுங்கிறது முதல்ல வரப்ப அது நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பேக்கே சூப்பரா இருந்துச்சு. அதாவது மாசா இன்ட்ரோல் பேக் எவ்வளவுலாம் வைக்கலாம், ஆனா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வைக்கிறதெல்லாம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தனியா தெரியுறாரு. அந்த வகையில இது. அதுக்கப்புறம் அந்த ஷாட் முடிஞ்ச உடனே இன்னொரு மிரர் ஷாட் ஒன்று வரும், சூர்யா சிரிக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்னோரிட்டா பாட்டு வந்துடும். அப்படியே செம்மையா போச்சு. எல்லாத்தையும் தாண்டி அந்த கம்சன் கிருஷ்ண அந்த கதையை வந்து நமக்கு தோணவே வைக்காத அளவுக்கு, அதாவது எப்ப ஒரு படம் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம், அது ஏதாவது பின்னாடி லிங்க் ஆகும் போது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல தடவையே வந்து அந்த குழந்தை கிடைக்கிறதே கிருஷ்ண ஜெயந்தியில தான் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தியில கிடைக்கிற குழந்தைக்கு பாரிவேல் கண்ணன்னு பேர் வைப்பாங்க. ஆனா அந்த கிருஷ்ணர் கதையை தான் எடுத்திருக்கிறாருன்னு நமக்கு செகண்ட் ஹாப்லாம் சொல்றாரு. ஆனா அது நமக்கு தோணவே இல்லை. எப்படின்னா கிருஷ்ணர் அந்த கம்சன் வந்து இத்தனை குழந்தையில பிறக்கிற குழந்தை தான் நமக்கு வந்து உயிருக்கு விளைவிக்க போது ஒவ்வொரு குழந்தைய கொண்டுகிட்டே வருவான். அப்படிதான் இந்த படத்துலயும் வந்து இந்த சூலாயுதம் மச்சத்தோட பிறக்கிற குழந்தை தான் நம்ம கொல்ல போகுதுன்னு நாசர் இருந்து ஒவ்வொரு குழந்தைய கொண்டுகிட்டே வர்றது. அதுதான் அதே அந்த கம்சன் கிருஷ்ணர் கதையை எடுத்துட்டு ஆனா கிருஷ்ண ஜெயந்திலேயே வந்து அந்த குழந்தை கிடைக்கிற மாதிரி வந்து சூப்பரா ஒரு சீனை வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் அது. அப்புறம் எனக்கு வந்து இந்த சின்ன பையன் ஃபைட் ஒரு கிக்கு ஒரு டைட்டில் கார்டு, ஒரு கிக்கு ஒரு டைட்டில் சூரிய அனிமேஷன் மிக்ஸ் பண்ண விதம்னு நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு ஸ்கிப் ஆனது அப்படின்னா எனக்கு செகண்ட் ஹாஃப்ல தான். அதனால வந்து எல்லாமே வந்து ஒரே டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த செகண்ட் ஹாஃப். எப்படின்னா வந்து அந்தமான்ல காதலி போறது, அந்தமான்ல தான் இவருக்கு பிளாஸ்பேக், அந்தமான்ல தான் இவர் பூர்வீகம், அந்தமான்ல தான் இவர் கோல்டு ஃபிஷிங் கொண்டு வராரு அப்படிங்கிறது எல்லாமே ஒரே இடத்துல. நம்ம அது மட்டும் எனக்கு காட்சி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ஏதாவது அதுக்கு பெருசாக எழுதியிருப்பாரா இல்லை எது ஸ்கிப் ஆயிடுச்சான்னு தெரியல. அது மட்டும் தான் மிஸ் ஆன மாதிரி ஃபீல். மற்றபடி எனக்கு அதான் சொல்றேன், செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டிப்பு. ஆனா அதுவுமே கடைசியில மேட்ச் ஆனிட்டாங்க. ஆனா இப்ப மாவீரன் சொன்னார்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த எல்லாம் அந்த கோல்டு ஃபிஷ் வச்சிருக்கப்போ வந்து எல்லா தேட்டர்ல சிரிக்கிறது வந்து அந்த டிவி மக்கள் சிரிக்கிறது வந்து இவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல வெறுப்பானாங்க. நம்ம என்ன அவங்க வந்து பயங்கரமா ஒரு இது எதிர்பார்க்க இப்போ ஒரு ஃபைட் முடிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். ஆனா அங்க ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஆனா இன்னும் சில நாட்கள் கழிச்சு மாவீரன் சொன்ன மாதிரி அது கல்ட்டா ஆகலாம். ஆனா இப்ப பாக்குறப்ப ஆடியன்ஸ் அந்த இடத்துல வெறுப்பானது அதுதான். எல்லா திடீர்னு சிரிக்க, அதுவும் ஒரே கோல்டு ஃபிஷ் தான் ஒரிஜினலா, அந்த ஒரு கோல்டு ஃபிஷ் ஏன் அந்த அம்மாட்ட கொடுக்கணும், அது நல்ல சுட தெரிஞ்ச ஆள்கிட்ட கொடுக்கலாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் தியேட்டர்ல பேசும் போதெல்லாம் அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் ஆடியன்ஸ் வந்து டென்ஷன் ஆகிடும். மற்றபடி எல்லாமே ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராமே ஆடியன்ஸ் தியேட்டர்ல செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த இது குறைஞ்சிச்சு. சில ரிப்பீட்டட் சீன்ஸ் இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து ஒருத்தர் கேட்டார்ல இந்த கனிமா சாங் வந்து 15 மினிட்ஸ் சிங்கிள் சாங் சீக்வன்ஸ் தேவையா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்து பாட்டை என்ஜாய் பண்ண முடியாம போயிட்டோமேன்னு. ஆனா எனக்கு அப்படி தோணல. எனக்கு பாட்டு நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நம்ம தேட்டருக்கு போனது பாட்டை பார்க்கல, பாட்டை மட்டும் பார்க்கலாம், யூடியூப்ல தாராளமா பார்க்கலாம், அதை கட் பண்ணி போட்டுருவாங்க அவங்க. நம்ம பாட்டை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணணும். தேட்டருக்கு போனதுங்கிறது படத்தை என்ஜாய் பண்ண, அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணேன். அந்த மொமெண்ட்ல சூப்பரா என்ஜாய் பண்ணேன். இந்த கனிமா சாங் அந்த 15 நிமிஷம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த லாக்கிங் புத்தாவோட காமிப்பாங்க அந்த சிலையை, திரும்ப அதுக்கப்புறம் கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் சூரிய கீழே உட்கார்ற வரைக்கும் சிங்கிள் ஷாட், அந்த தரையில அப்படியே உட்கார வரல அது வரைக்கும் சிங்கிள் ஷாட். எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. ஃபைட் சீக்வன்ஸ் அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா நான் சந்தோஷ் நாராயண் முதல் நாள் சொன்னார், சந்தோஷ் நாராயண் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட எப்பெல்லாம் ஸ்கிரீன்லயே வராத ஆள் சந்தோஷ் நாராயண், அவருமே அந்த இடத்துல சுத்தமா பண்ண. அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்ல அதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு, அங்க ஆரம்பிக்கிற ஒரு விசேஷம், அங்க இருந்து அதுக்கப்புறம் ஒரு டாக்கிங் போர்ஷன் முடிச்சு கீழே அது கீழே போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சூர்யா டான்ஸ் ஆடணும்.
அதுக்கப்புறம் அவர் திரும்ப போற இடத்துல சந்தோஷ் நாராயணன் கூப்பிட்டு வச்சு அவர் டான்ஸ் ஆட வைக்கணும். அதையும் ஆடிட்டு திரும்ப அவர் முகம் அப்படியே ரியாக்ஷன் மாதிரி அவர் திரும்பும் போது சூர்யா நாளா தேட்டர்ல அப்படியே இது மாதிரி வேற லெவல்ல போன இடம் அது சூப்பரா. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்சு திரும்ப கீழே காமிச்சு ஜோர்ஜ் கத்தி எடுத்துட்டு மேல வர்றது, அது வரைக்கும் திரும்ப மேல போனா அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியாத அளவுக்கு சூப்பரா. நான் கொஞ்சம் கூட அதுல மிஸ் பண்ணவே இல்லை. அந்த சாங் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் இல்லை. இப்போ சில பேர் சொன்னாங்க சாங் அந்த பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு அப்படிங்க. எனக்கு அது தோணவே இல்லை. பாட்டு தான் பார்க்கணும்னா நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு போயிடலாம் அந்த வீடியோ சாங். நம்ம தேட்டருக்கு போயிருக்கிறது மொமெண்ட் என்ஜாய் பண்ண, படத்தை என்ஜாய் பண்ணேன். அது எனக்கு நல்லா வேற இருந்துச்சு. ஓவரால் இதுதான் இந்த படத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது. வேற ஏதாவது சில பல விஷயங்கள் விட்டு போயிருக்கும். ஏன்னா மாவீரன் பேசுனதுல நானே நம்ம பேச வேண்டியலாம் அவர் பேசிட்டாருங்கிறனால நான் எதை விட்டு போனேன்னு எனக்கு தெரியல. அதனால நான் எதை ஞாபகம் வச்சு தான் சொல்றேன். மற்றவங்க சொல்லுங்க. அதனாலதான் 3-4 பேர் வரைக்கும் வெயிட் பண்ணேன். சரி மத்தவங்க சொல்லட்டும். சரி நான் சொல்லவா? சொல்லிருங்க. நடுவுல வந்து சுகுமார் ப்ரோ பேசுறாரா? சந்தோஷப்பட முடியாது போல இருக்கு. நான் பேசுறது கேக்குதா? பரணி தான் இப்ப பேசுறேன்னு இருக்காரு. அப்போ நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. ஓகே ப்ரோ, போயிட்டு வாங்க. சரி அவர் போயிட்டு வரட்டும். நடுவுல சுகுமார் ப்ரோ சந்தோஷப்பட முடியாது போல இருக்கே. அவரு சிஎஸ்கே இண்டோட ஆடுறாங்க. நான் கண்ணு வைக்காதீங்கண்ணா. இல்ல அதுதான் சுகுமார் ப்ரோ கண்ணு மேல வச்சிடுறீங்க. இல்ல எனக்கு இப்ப என்னன்னா இந்த ஜடேஜாக்குள்ள ரேஸ் வந்தா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆமா ப்ரோ, எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. பட் ஓகே தான், பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஏங்க ஜடேஜா கூட இண்டென்ட்டோட ஆடுறா. இதை விட என்னங்க 18 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்கா. மாவீரன் ஸ்பீக்கர் கேட்கிறாரு, கீழே கை காமிச்சிட்டே இருக்காரு. கொடுத்துட்டேன். ஓகே, எனக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல நினைச்சதெல்லாம் வந்து மகேஷ் ப்ரோவும் மாவீரன் சொல்லிட்டாங்க. எனக்கு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் தான் நான் வந்து படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா அது டீட்டெயில்டா வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்னதுதான் எனக்கும். அது நான் ரிப்பீட் பண்ணா கொஞ்சம் போர் அடிக்கின்றதுனால நான் அப்படி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது வந்து லவ் ஸ்டோரின்னாங்க. பட் ஆனா எனக்கு எங்க வந்து இதாச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. எப்படின்னா அந்த அவங்க 2 பேரும் சின்ன வயசுல மீட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு மீட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா வந்து பல வருஷங்கள் கழிச்சு பாக்குறப்ப திடீர்னு அவங்க வந்து ஹக் பண்ணி உடனே லவ் வர்றது, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு தெரியல. அது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அதுக்கப்புறம். ஸோ அதனாலயும் என்னமோ அவங்க ஆனா மற்றபடி சில சீன்ஸ் லவ் போர்ஷன்ஸ்ல என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இன்டர்வல் பிளாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு அந்த இடத்துலதான் வந்து அவரு சிரிப்பாரு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன நினைச்சிட்டேன், ஐ மீன் வேற ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் அந்த போர்ஷன்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இப்போ பிரகாஷ் ப்ரோ சொல்லவும் தான் எனக்கு வந்து அந்த இது கிருஷ்ணரோட கதை, இந்த கம்சன் இந்த இது வச்சு அந்த சீன்ஸ் அப்படியே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி. பட் நான் எனக்கு படம் பார்க்கும்போது நான் சாதாரண ஒரு கதை பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த இது அந்த சீல வந்து பயோலுமினன்ஸ் அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுல ஒரு ஃபைட் பண்ணுவாங்களே, எனக்கு வந்து அது வந்து விஷுவலாவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஐடியாவும் சரி, விஷுவலாவும் சரி. பட் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, அவர் வந்து அந்த சட்டையை கழட்டிட்டு அந்த ஒரு குட்டி போட் மேல நிப்பாரு. அப்ப வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஆக்சுவலா அது பெருசா லாஜிக்கா இல்லைனாலும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அந்த டேட்டூவை ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மாசா இருந்திருக்கும் அந்த சீனுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு பெருசா வந்து அந்த ஹீரோ வந்து இந்த கடவுளுக்கு ரீதியா கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு பர்சனலா படத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ அதனாலயே என்னமோ அந்த சீன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி வில்லனுக்காக ஒரு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க, அவர் எதுக்கு இந்த கல்ட்லாம் பண்ற, அதுவுமே எனக்கு வந்து எனக்கு பெருசா ஒர்க் ஆகல செகண்ட் ஹாஃப்ல. நான் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சூப்பர் செம படம் பண்ணியிருக்காரு போல கார்த்தி சுப்ராஜ் அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து
கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. லவ் போர்ஷன் அங்கங்கே தான் ஒர்க் ஆச்சு, எனக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகல. பட் அங்கங்கே தான் ஒர்க் ஆச்சு. எனக்கு என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சொல்லும் போது அவர் வந்து இது ஃபுல்லாக லவ் ஸ்டோரின்னு சொல்லவும் நான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் வந்து இருந்தேன். எப்படி வந்து இந்த லவ் ஸ்டோரி லவ் ஆங்கிளில் தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சப்போ நான் அப்படிதான் நினச்சேன். செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து கொஞ்சம் லவ் அதிகமாக இருக்கும் அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போன மாதிரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. இவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு அந்த தங்க மீன் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை விட்டு இழுத்து அடிச்சுட்டு மறுபடியும் ஆர்மியோட கொடுத்து அந்த கிளைமேக்ஸில் கூப்பிட்டு வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பெருசாக வந்து ஒர்க் ஆகலை செகண்ட் ஹாஃப்ல. அதுதான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. ஆனால் வந்து லாஸ்ட் 30 minutes வந்து சந்தோஷ் நாராயண் பிஜிஎம் வந்து அந்த எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சீனை எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து அவர் தான் கரெக்டாக இருந்தார். அந்த கர்ணனுக்கு அவன் அப்பன்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் வரப்போ அந்த சூலாயுதத்தை எடுத்துட்டு வரப்போலாம் அந்த சீன்லாம் எனக்கு வந்துட்டு அந்த சாங்ஸ்னால எனக்கு வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அதுதான் உண்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு கிளைமேக்ஸ்ல அவங்க சிரிக்கிறாங்கல்ல, அது வந்து ரைட்டிங்கா மாவீரன் சொன்ன மாதிரி ஓகேவா இருந்தாலுமே பட் ஆனால் அது ஆடியன்ஸை வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் என்ஜாயபிளா இல்லை. மேபி கிராஃப்ட் வைஸ் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் அது அவ்வளோ தூரம் வந்து கனெக்ட் பண்ணி அந்த எமோஷன் பெருசா இல்லைன்றதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த 40 minutes வந்து இவங்க வந்து ஒரு பிளாட் லைன் சொல்லிடுவாங்க. சூர்யா ஜோஜு ஜார்ஜுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தங்க மீனை சூர்யா ஒழிச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன கதை, அதுதான் அந்த பிளாட் லைன் தான் நான் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு 40 minutesக்கு அப்புறம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. செகண்ட் ஹாஃப்லயும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் அது இல்லாமல் வேற ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு அது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால எனக்கு அது செகண்ட் ஹாஃப் பெருசாக எங்கேயுமே வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் எனக்கு அந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை. அதுதான். அதே போல இந்த எல்லாருமே வந்து அந்த சூர்யாவை அடிச்சு இது பண்ணிட்டு போகும்போது மேலே ஏறி சட்டையை கழட்டிட்டு நிப்பாரு. அப்ப எல்லாரும் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, அந்த தேவாரா மாதிரி எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு முழங்கால் போட்டு இது பண்ணி என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இதை பார்த்துட்டு பண்றாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் அந்த அதுக்கு முதல் சீன் அப்படி பார்க்கும்போது என்னடா இப்படி தேவார மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே போல வந்து இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சீனுமே அந்த எல்லாருமே சிரிச்சதை வந்துட்டு அப்படியே விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப மொக்கையா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு காமெடியா நல்லா சூர்யா சொல்லும் போகும்போது அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பினிஷிங்ல அந்த ரெட்ரோ மாடல்ல சுபம்னு போடுவாங்க அந்த பழைய இது, அந்த அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முதல் சீன் ஒரு மாதிரி இருந்துச்சு, அடுத்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணும்போது நல்லா இருக்கும். திடீர்னு கட் ஆயிடுச்சா? ஹலோ, அவருக்கு எதுவும் வேலை வந்து ஓகே ஓகே ஓகே. வேற யாராவது பேசணுமா? சரி பரணி டைலாக சொல்லுங்க. முடிச்சிடலாமா? பரணி ப்ரோ, நீங்க ஜெயிச்சிருவீங்களா? எதுல ப்ரோ? ஓகே, நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிரும். பை பை. பை பை. எஸ், டாட்டா.